திருநெல்வேலியில் எழுப்புதல் முழு இரவு ஜெபம், a revival all night prayer. தெய்வ செய்தி சகோதரர் பாலசேகர் அவர்கள். ரொம்ப வருஷமா ரொம்ப நாட்களா நைட் பிரேயர்ல இருக்கு சில பிரேக் த்ரூஸ். ஆமென். சிலதெல்லாம் அடியோட மாற்றும்படியாக, சில காரியங்கள் எல்லாம் அடியோட நீங்கும்படியாக, ஆமென். சில காரியங்கள் முற்றிலுமாய் ஆமென் மாறும்படியாக போகும்போது ஒரு விடுதலையோடு நீங்க போகணும். உங்க நல்வாழ்வை தடுக்கக்கூடிய, உங்க செழிப்பை தடுக்கக்கூடிய ஆமென் எந்த எதிரான சக்திகளும் எந்த ஆயுதங்களும் இந்த இரவு வேளையில ஒண்ணுமில்லாமல் போகும் ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கு. நடைபெறும் நாள் மார்ச் 28, 2025 வெள்ளிக்கிழமை. நேரம் இரவு 9 மணி முதல் காலை 4 மணி வரை. இடம் ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச், பொன்னாக்குடி, பேரின்பபுரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில், NH7, நாகர்கோயில் ரோட், EVM நிசான் ஷோரூம் எதிரில், திருநெல்வேலி. ஆராதனையில் கலந்து கொள்பவர்களுக்காக வாகன வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 8124 80 88 00 மற்றும் 6379 27 52 71. தேவன் வைத்த வாழ்வை நாம் வாழுகிறது இல்லை. இல்லைங்க, எல்லாமே கர்த்தருடைய சித்தம் தானே அப்படிங்காங்க. இல்லை, எல்லாமே கர்த்தருடைய சித்தங்கிறதே பைபிளில் அப்படி சொல்லவே இல்லை. பாருங்க, பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, இங்க பாருப்பா, எல்லாமே ஆண்டவன் செயல், எல்லாம் ஆண்டவர் சித்தம். இப்படி வாழாத, இப்படி வாழாத. மாறா கடவுளுடைய சித்தம் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு வாழுங்க. முதல்ல நடந்து கொண்டிருக்கிறது எல்லாம் தேவனுடைய சித்தம் அல்ல. இதான் பாயிண்ட் நம்பர் 1. அதாவது தேவனுடைய சித்தமே நடக்கல அப்படி சொல்லல, நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே அவர்களுடைய சித்தம் கிடையவே கிடையாது. What is God's perfect will? எது தேவனுடைய பரிபூர்ண சித்தம்? சில நல்லா ஜெபிச்சு சொல்லுங்க பிரதர், கர்த்தருடைய சித்தம் என்ன அப்படிங்கிறாங்க. நல்லா ஜெபிச்சு சொல்லலாம். ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வசனத்தை கேளுங்க. What is God's will? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குங்க. ப்ராஸ்பெரிட்டியா அல்லது பாவர்ட்டியா? செழிப்பின் உபதேசம் சொல்றாங்களே, ஆசீர்வாதமா சாபமா? எதுங்க பிரதர்? ஒரே ஆசீர்வாதம்னு போயிடக்கூடாது இல்லையோ அப்படிங்காங்க. வாழ்க்கையில நீங்க சில காரியங்களை தெரிந்து கொள்ள முடியும் என்று வேதவசனம் போதிக்கிறது. கடவுளுடைய சித்தம் இன்னது என்பதை புரிந்து கொண்டால் நீங்கள் சரியானதை எப்பொழுதும் தெரிந்தெடுப்பீர்கள். கடவுளுடைய சித்தம் இன்னும் நிறைய பேருடைய வாழ்க்கையில நடக்கல அப்படிங்கிறத நான் என்னால உங்களுக்கு காட்ட முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா, அவருடைய சித்தம் உங்க வாழ்க்கையில நடக்குதுன்னா உங்க வாழ்க்கை வேற லெவல்ல இருக்க ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கை பரிபூர்ணமா இருக்கும், உங்க வாழ்க்கை சமாதானமா இருக்கும், உங்க வாழ்க்கை வெற்றியா இருக்கும், உங்க வாழ்க்கை கொஞ்சம் பேர் ஏறிட்டு பார்க்குற மாதிரி உங்க வாழ்க்கை இருக்கும். That is the perfect will of God. கடவுளுடைய வார்த்தைகள் எல்லாத்தையுமே பற்றி என்ன பண்ணுது? பேசுது. தேவனுடைய வார்த்தைகள் சகல காரியங்களை குறித்து நமக்கு என்ன பண்ணுது? போதிக்குது. அது போதிக்காத விஷயம் எதுவுமே கிடையாது. எந்த சத்தியத்தெல்லாம் நம்ம அறிந்து கொள்கிறோமோ அந்த ஏரியாவில் நம்ம நல்லா இருக்க ஆரம்பிப்போம். எல்லாம் சொல்லுங்கள், நாம் அறிந்து கொள்ளும் சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். இப்போ பொருளாதாரத்தை பற்றிய சத்தியத்தை நீங்கள் அறியும் பொழுது உங்கள் பொருளாதாரம் மாறிடும். சுகத்தை பற்றிய ஒரு சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் வியாதியே இல்லாத வாழ்க்கை வாழ்வீங்க. ஆமாம், இப்போ இது எல்லாமே இந்த உலகத்துக்கு பொறுத்தளவுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அது எப்படிங்க கடன் வாங்காமல் இருக்க முடியுமா? இந்தியாவே கடனில் இருக்குது அப்படிமா. உங்களை கடன் வாங்கிறதுக்கு எப்படிலாம் என்கரேஜ் பண்ணுறாங்க பாருங்க. ஆமாம், அவரே கடனில் இருக்கிறார், இவரே கடனில் இருக்கிறார் அப்படிமா. ஆனால் கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் நம்புவீங்கன்னா ஒரு கடனே இல்லாத வாழ்க்கையை உங்களை வாழ வைப்பார்.
மாத்திரமல்ல கடன் கொடுக்குற வாழ்க்கையை வாழ வைப்பார். வாங்காமல் இருந்தாலே ஸ்தோத்திரம் சார் அப்படிங்கிறீங்க, ஆனால் கடவுள் உங்களை கொடுக்குற வாழ்க்கையை வாழ வைப்பார். கொஞ்சம் பேர் கடன் கொடுப்பீங்க, எப்படி கொடுப்பீங்க தெரியுமா? கொடுத்துட்டு தூங்காமல் உட்காந்துட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி இல்லை. சில பேருக்கு விளங்குது நல்லா. கொடுத்துட்டு தூங்காமல் இருப்பாங்க சில பேர். தருவானா தரமாட்டானா, டே என்னன்னா, ஆமாம் இங்கே தானே இருக்கேன், இந்த வழியாக தானே போகிறேன் அப்படிமா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் எந்த மாதிரி கடவுள் உங்களை கொடுக்க வைப்பாருன்னா, கழுது தந்தா தருது தராட்டா போகுது. சும்மா அப்படி உங்களுடைய ஃப்ளோல இருந்து எடுத்து கொடுப்பீங்க. ஆமென். ரைட், தந்தாலும் பரவாயில்ல அப்படி கொடுப்பீங்க. கடவுள் அந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்க அவர் விரும்புகிறார். ஆமென். அந்த அளவுக்கு அவர் உங்களுக்கு தர என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். அப்போ நான் இந்த கிறிஸ்தவ ஜேர்னியை நான் ஆரம்பித்து இதில் வரும்போது சில காரியங்கள்லாம் சாத்தியமில்லாதது போல தான் தெரிஞ்சிச்சு. இதெல்லாம் சாத்தியமாங்க, இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது, இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் பார்த்தேன், நம்பினா தான் சோறுன்ட்டார். இந்த வசனம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்களா? விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தா தான் சோறு. எல்லாம் படிச்சுட்டு இதெல்லாம் நம்புற மாதிரியாப்பா இருக்கு அப்படின்னா அவர் சொல்லிட்டாரு, நம்பினாதான் சோறு. நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த உலகத்தில் எல்லாரும் வாழ்கிற வாழ்க்கை கடவுள் வச்சது இல்லைங்கிறத நான் அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். நம்மள நிறைய பேர் கூட தேவன் வைத்த வாழ்வை நாம் வாழுகிறது இல்லை. இல்லைங்க, எல்லாமே கர்த்தருடைய சித்தம் தானே அப்படிங்காங்க. இல்லை, எல்லாமே கர்த்தருடைய சித்தங்கிறதே பைபிளில் அப்படி சொல்லவே இல்லை. பாருங்க, பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, இங்கே பாருப்பா, எல்லாமே ஆண்டவன் செயல், எல்லாம் ஆண்டவருடைய சித்தம். இப்படி வாழாத, மாறா கடவுளுடைய சித்தம் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு வாழுன்னு இருக்கு. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுதா? இப்போ வழக்கமாக மக்கள் என்ன சொல்கிறாங்க, எல்லாமே ஆண்டவன் விட்ட வழி தானே. இப்போ தொழில் லாஸ் ஆகிருக்கு, என்ன கர்த்தரின் சித்தம். கால் உடைஞ்சது எப்படின்னு நினைக்கிறீங்க? எல்லாம் ஆண்டவனின் திட்டம் அப்படிங்காங்க. எது உங்கள் கால் உடைஞ்சது? அன்னைக்கு ஒரு சொல்ல, மனைவி வீட்டை விட்டு போயிட்டுங்க, ஆண்டோடைய சித்தமாக இருக்கும் அப்படிங்கார் இன்னொருத்தர். கடவுளுடைய சித்தம்னா அப்போ பாருங்க, அப்போ என்ன மாதிரி ஒரு குழப்பத்தில் வாழ்றாங்க பாருங்க. என்ன ஆகுதோ அது ஆண்டவருடைய சித்தம் அப்படின்னு நினைக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை பாருங்க. அப்படி கிடையாது. கடவுளுடைய சித்தம் தான் எல்லாரும் வாழ்க்கையில் நடக்குன்னு நம்மளால என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. கடவுளுடைய சித்தம் இன்னும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடக்கலை அப்படிங்கிறத என்னால் உங்களுக்கு காட்ட முடியும். ஏன் அப்படின்னு சொன்னால், அவருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குதுன்னா உங்கள் வாழ்க்கை வேற லெவலில் இருக்க ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கை பரிபூர்ணமாக இருக்கும், உங்கள் வாழ்க்கை சமாதானமாக இருக்கும், உங்கள் வாழ்க்கை வெற்றியாக இருக்கும், உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் பேர் ஏறிட்டு பார்க்குற மாதிரி உங்கள் வாழ்க்கை இருக்கும். தட் இஸ் த பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட். அப்போ எல்லாமே கடவுளின் செயல், எல்லாமே ஆண்டவன் விட்ட வழி, நடக்கிறதெல்லாம் வேற என்னங்க, எல்லாம் கர்த்தரின் சித்தம் அப்படி கிடையாது. அப்படி ஒரு கிறிஸ்தவங்களா நீங்கள் வாழ்ந்துடக்கூடாது. நானும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அப்படி இருந்தேன். அந்த கூட்டத்தில் தான் நானும் இருந்தேன். அது என்னை தோல்விக்குள்ளேயும் விரக்திக்குள்ளேயும் நடத்தினது. அதுக்கப்புறம் தான் நான் அனுபவிக்கிறேனே இல்லையோ எது கடவுளுடைய சித்தங்கிறத முதல்ல அறிஞ்சிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அனுபவிக்க ஆரம்பித்தேன். இப்போ எனக்கு கொஞ்சம் நல்லா விளங்கிடுச்சு. அப்போ இதுக்கு முன்னாடி நான் அனுபவிக்காமல் இருந்ததுக்கு காரணம், எனக்கே தெரில கடவுளுடைய சித்தம் என்னன்னே தெரில. கடவுளுடைய சித்தத்தை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள முடியும். இப்போ நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே அவருடைய சித்தம் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியது இல்லை. வேத வசனத்தின் உதவியை கொண்டு எது கடவுளுடைய சித்தம் அல்ல அப்படிங்கிறத உங்களால் பிரித்து பார்க்க முடியும். யூ கேன் டிவைட், அதை உங்களால் பிரிக்க முடியும் த்ரூ த வேர்ட் ஆஃப் காட். ஏன்னா God's will, God's word is God's will. எல்லாம் சொல்லுங்க, God's word is God's will. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். நடக்கிறதெல்லாம் தேவ சித்தம் இல்லை. இப்போ அந்த வார்த்தையை வச்சு பார்க்கணும்,
நடந்தது அவர் சித்தமா அப்படின்னு பார்க்கணும். புரியுதுங்களா? ஆமாம், நடந்தது அவர் சித்தமாங்கிறத பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அவருக்கு சித்தம் இல்லாதது எப்படி என் வாழ்க்கையில் இருக்குனான்னு எதிர்த்து நிற்கணும். விளங்குதா? டேய், எங்கே எதை டெலிவரி பண்ணிகிட்டு இருக்க? யார் வீட்டுக்குள்ளே என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? உன் அலங்கத்துக்குள் சுகமும் உன் அரண்மனைக்குள் சமாதானமும் இருக்கும் என்று அவருடைய சித்தம் அறிவிக்கிறது. இங்கே குழப்பமும் ஒரே கவலையும் இருக்குதுன்னா இங்கே பாரு, தப்பாக டெலிவரி பண்ணியிருக்க. கெட் அவுட் இன் ஜீசஸ் நேம். என் வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறதுக்கு உனக்கு அனுமதி கிடையாதுங்கிறத எதிர்க்கணும். நம்ம ஆட்கள் இது சித்தம் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நினைப்பாங்க? போனால் போகட்டும் போடாதான், இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா அப்படின்னு பாட்டு படிச்சுட்டு உட்கார்ந்துடுறாங்க. என்ன நடந்தாலும் எப்படியானாலும் நான் அப்படியே இருக்க போகிறேன் அப்படின்னு வாழ்ந்துட்டாங்க. அப்படி வாழக்கூடாது. பாருங்க, கடவுளுடைய சித்தம் உங்களுக்கு தெரியலன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன் பாருங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம், வேகமா திருப்புங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். எபேசியர் 5:17. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த வசனத்தை மனப்பாடமா சொல்லுங்க பார்க்கலாம், விபிஎஸ் பிள்ளைங்க மாதிரி. அப்புறமா டிபன் பாக்ஸ் வாங்கிக்கோங்க. அப்போ அந்த வசனத்தை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம், வியாக்கியானம் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? இப்போ இந்த வசனத்தை நீங்க ஸ்டடி பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? முதல்ல கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுதுன்னா, அப்போ கடவுளுடைய சித்தத்தை உங்களால் உணர முடியும் அல்லது அறிந்து கொள்ள முடியும். கரெக்டா? சிலர் சொல்லுவாங்க, கடவுளுடைய சித்தம் என்னன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கடவுளுக்கே தெரியுமாங்கிறதே டவுட் தாங்கிற மாதிரிலாம் இருக்கிறாங்க. இன்னொன்று, அது நம்ம தெரிஞ்சிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் வேதவசனம் சொல்லுது, அவருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இது முக்கியமான பாயிண்ட். அடுத்தது என்னன்னா, நீங்கள் மதியற்றவர்களாக இராமல்ங்கிறாரு. அப்போ ஒரு ஆளுக்கு கடவுளுடைய சித்தம் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு முட்டாள்தனமான கிறிஸ்தவராக அவர் வாழுவார். அவர் கிறிஸ்தவராக தான் இருப்பார், ஆனால் அவர் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு ஃபூலிஷ் லைஃபாக இருக்கும். அப்போ வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியம்னா, வாட் இஸ் த வில் ஆஃப் காட்? எது தேவனுடைய சித்தம் அல்லது எது தேவனுடைய திட்டம், எது தேவனுடைய நோக்கம்? தேவன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எனக்காக அவர் வைத்திருக்கிறார், எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ அவர் விரும்புகிறார், இதையெல்லாம் பற்றிய தெளிவு உங்களுக்கு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அப்படி இருந்தால் தான் நீங்கள் ஒரு சரியான அளவுகோலை உடையவர்களாக இருப்பீர்கள். அந்த அளவுகோலை வச்சு வாழ்க்கையின் சூழ்நிலைகளை உங்களால் பகுக்க முடியும், நிதானிக்க முடியும். சிலதை அனுமதிப்பீங்க, சிலதை எதிர்த்து நிற்பீங்க. இயேசு சொல்றாரு பாருங்க, இந்த பூலோகத்திலே நீ எதை அனுமதிக்கிறாயோ அதை நான் அனுமதிக்கிறேன், எதுக்கு நீ அனுமதி மறுக்கிறாயோ அதற்கு நான் அனுமதி மறுக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ எதை அனுமதி கொடுக்கறது எதை எதிர்க்கிறது எப்படி தெரியும்? அந்த வில் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சாதான் சிலதை அனுமதிப்பீங்க, சிலதை என்ன பண்ணுவீங்க? எதிர்த்து நிற்பீங்க. அப்போ கடவுளுடைய வார்த்தையை உங்களுக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, முதல்ல அவருடைய சித்தம் என்னங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அவருடைய சித்தம் என்னங்கிறத நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கும் போது அந்த வாழ்க்கை நீங்கள் என்ன பண்ண இருப்பீங்க? வாழ ஆரம்பிப்பீங்க. படிப்படியாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், படிப்படியாக சொல்கிறேன். முதல்ல நடந்து கொண்டிருக்கிறது எல்லாம் தேவனுடைய சித்தம் அல்ல. இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. எல்லாம் சொல்லுங்கள், நடந்து கொண்டிருப்பதெல்லாம் தேவனுடைய சித்தம் அல்ல. எல்லாமே, அதாவது தேவனுடைய சித்தமே நடக்கலை அப்படி சொல்லலை, நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே அவருடைய சித்தம் கிடையவே கிடையாது. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இப்போ இயேசு மத்தேயுவில் ஜெபம் பண்ண சொல்லித்தரார் சீசர்களுக்கு. என்ன ஜெபம் பண்ணுறாங்க? பரலோகத்தில் உம்முடைய சித்தம் போல எங்கேயும் செய்யப்படுவதாக, பூமியிலையும், நல்லா சொல்லுங்க, பூமியிலையும் செய்யப்படுவதாக. நான் கேட்குறேன்னா, செய்யப்பட்டு இருந்தா செய்யப்படுவதாக அப்படின்னு ஏன் கேட்கணும்?
கேட்க வேண்டியது இல்லை. அப்போ அங்கே நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் யாருடைய சித்தம் இல்லை. தட்ஸ் நாட் காட்ஸ் வில். மக்கள் இன்னைக்கு சொல்கிற மாதிரி எல்லாமே கடவுள் சித்தம் எல்லாம் அது அப்படி கிடையாது. அவர் சொல்கிறாரு என் சித்தம் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கு. தேவனுடைய சித்தம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது காமிக்கிறேன் பாருங்க. எபேசியர், வாட் இஸ் த வில் ஆஃப் காட்? தேவனுடைய வில் அல்லது தேவனுடைய சித்தம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஏன்னா அந்த அளவு தெரிஞ்சால் தானே இங்கே நீங்கள் கரெக்டாக ஒப்பிட முடியும் உங்களால். ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரம் 2 பாருங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும், எல்லாம் சொல்லுங்க, நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம். அதாவது அவருடைய வில் எப்படி இருக்குதுன்னா நன்மையானதாக இருக்குது, ரொம்ப பிரியமானதாக இருக்குது, பரிபூர்ணமானதாக இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, நன்மையான, பிரியமான, பரிபூர்ணமான. தட் இஸ் த வில் ஆஃப் காட். அவருடைய பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினால் மறுரூபம் ஆகுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ கவனிங்க, வாட் இஸ் த வில் ஆஃப் காட்? அப்போ இன்னொரு வார்த்தை போடுவோமே, வாட் இஸ் த மைண்ட் ஆஃப் காட்? வாட் இஸ் காட்ஸ் ஹார்ட்? தேவனுடைய மனம் எதை விரும்புகிறது அல்லது தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது? இப்படி பல விதத்தில் இதை நம்ம யோசிக்கலாம், சிந்திக்கலாம். ஏன்னா என்னெல்லாம் நடக்குதோ வாழ்க்கையில் அது எல்லாமே கடவுள் தான் அல்லது கடவுளுடைய சித்தம் தான், அது கடவுளுடைய காரியம்தான் அப்படின்னு நினைக்கிற ஒரு கிறிஸ்தவங்க பெருகி இருக்கிறாங்க. ஆனால் வேத வசனத்தின் துணையை கொண்டு நாம் பார்க்கும் பொழுது எல்லாமே கடவுளுடைய சித்தம் இல்லைங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ அது ஏன் அதை தெரியணும்னு சொன்னால், தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், அவருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்படி நீங்கள் விரும்புவீர்கள், அவருடைய சித்தத்துக்கு மாறான காரியங்களுக்கு எதிர்த்து நிற்பீர்கள். ஆமென். சில காரியத்தை வேத வசனங்களை கொண்டு நீங்கள் எதிர்க்கும் போது தான் அது உங்கள் வாழ்க்கையை விட்டு போகும். யாக்கோபில் நாம் படிக்கிறோம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எல்லாம் சொல்லுங்க, எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது ஓடி போவான். ஆமென். நம்ம நிறைய நேரம் எதிர்த்து நிற்கல, சரி நடக்கும்போது நடக்கும், அப்படியே இருக்கட்டும்னு சொன்னால் அப்படியே தான் அங்கே இருக்கும். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், ஏற்றுக்கொள்ளும் வரை மாற்றங்கள் வராது. இனி இப்படி இருக்கக்கூடாது, இது என் வாழ்க்கையிலே தொடரக்கூடாது, ஆண்டவரே இது நீர் எனக்காக வைத்தது அல்லவே அப்படின்னு நாம் நிற்கும்போது ஒரு பெரிய மாற்றம் வருகிறதை நம்மால் பார்க்க முடியும். ஆமென். பிரைஸ் காட். சரி, இப்போ கடவுளுடைய இருதயம், கடவுளுடைய மனது, கடவுளுடைய திட்டம், இதை பற்றி தான் வேதவசனம் நிறைய பேசுது. இன்னொரு வசனம் உங்களுக்கு காட்டுறேன், இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு புரியும். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் ரொம்ப ஃபெமிலியரான வசனம், எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப தெரியும். எரேமியா 29:11 பாருங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது உங்களை பற்றி நான் ஒன்று நினச்சி வச்சுருக்கேன் அப்படிங்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், என்னை பற்றி ஆண்டவர் நினைக்கிறார். யாருங்க இருக்கா, நம்மளெல்லாம் யார் நினைக்கா அப்படி நினைக்காதீங்க. உங்களை குறித்து நினைவாக இருக்கிற ஒரு தேவன் உண்டு. அவர் உங்களை பற்றி நினைக்கிறார். உங்களை பற்றி நினைக்கிறது மட்டும் இல்லாமல் நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உங்களை பற்றி ஒரு நினைவு எனக்கு இருக்குது. ஒரு நினைவுகள் என்றால் ஆங்கிலத்தில் எப்படி வருது, ஐ ஹாவ் அ பிளான் ஃபார் யூ. ஐ ஹாவ் அ பிளான் ஃபார் யூ. ஃபார் ஐ நோ த பிளான்ஸ் ஐ ஹாவ் ஃபார் யூ. நான் உனக்காக ஒரு பிளான் என்ன பண்ணியிருக்கிறேன், வச்சிருக்கிறேன். பிளான்னு சொல்லலாம், வில்லுன்னு சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். ஐ ஹாவ் அ பிளான் ஃபார் யூ. வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமான காரியம். நீங்கள் திட்டமிட்டோ இல்லையோ, பண்ணீங்களோ இல்லையோ, தேவன் உங்களுக்காக திட்டமிட்டு இருக்கிறார். தூங்கிட்டீங்க பார்த்தீங்களா? வாழ்க்கையின் காரியங்களை பற்றி நீங்கள் திட்டமிட்டு இருக்கிறீரே இல்லையோ, உங்களுக்காக தேவன் ஒரு காரியத்தை திட்டமிட்டு இருக்கிறார். ஆமென். அந்த திட்டத்தை அவரே அறிவிக்கிறார். டிக்ளேர் த லார்ட். எல்லாம் சொல்லுங்க, டிக்ளேர் த லார்ட். அவர் அதை டிக்ளேர் பண்றார். அந்த திட்டத்தை அவர் என்ன பண்றாரா, அறிவிக்கிறார். the plan to prosper. எப்படி இருக்குது பாருங்க, the plan to prosper. எல்லாம் சொல்லுங்க, plan to prosper. நல்லா 3 முறை சொல்லுங்க பார்க்கலாம்.
ஐயோ, கடவுள் உங்களுக்காக திட்டம் போட்டிருக்காராம். திட்டமே என்னன்னா நீங்க செழிக்கணுங்கிறது தான். The plan to prosper. The plan to prosper. Hallelujah. செழிப்பை பேசலாமான்னு கேட்காங்க. செழிப்பை தானே அப்புறம் திட்டமே போட்டு வச்சிருக்காரு. சண்டைக்கு வராங்க நம்ம கிட்ட, எப்படி நீங்க செழிப்பு பேசலாம்? ஒழுங்கா படிச்சு பாருங்க. பிளான் டு ப்ராஸ்பர். நீங்க செழிப்பா இருக்கணும் தான் அவரே திட்டம் போட்டு வச்சிருக்கிறாராம். ஆமென். பிளான் டு ப்ராஸ்பர். அப்புறம் சொல்றாரு, யூ என்ன போட்டிருக்குது? யூ நாட் harm you, plan to give you hope and future. எல்லாம் சொல்லுங்க, plan to give you hope and future. அதாவது செழிப்பான திட்டங்களும் நம்பிக்கை நிறைந்த எதிர்காலங்களும். வாவ், எவ்வளவு நல்லா இருக்குது. சொல்லுங்க பார்க்கலாம். செழிப்பான திட்டங்களும் நம்பிக்கை நிறைந்த எதிர்காலங்களும். நல்ல மறுபடியும் சொல்லுங்க. மறுபடியும். ஆமென். என்னமோ தெரியல பிரதர். ஹோப்ஃபுல். என்னது? ஹோப் அண்ட் ஃபியூச்சர். நம்பிக்கை நிறைந்த எதிர்காலங்கள். அப்போ கடவுள் பாருங்க, உங்களை குழப்பத்தில் வாழ கூப்பிடல, உங்களை நம்பிக்கையில் வாழ கூப்பிட்டுருக்கிறாரு. உங்களை வறுமையில் வாழ கூப்பிடல, உங்களை செழுமையில் வாழ கூப்பிட்டுருக்கிறாரு. கடவுள் உங்களுக்காக ஒரு திட்டத்தை அவர் வகுக்கிறார், ஒரு பிளான் அவர் போடுறாரு. சொல்கிறாங்க பாருங்க, எது பண்ணாலும் பிளான் பண்ணாமல் பண்ணக்கூடாது. பிளான் பண்ணாமல் பண்ணால் இப்படித்தான் அப்படிங்கிறாங்க பாருங்க. மனுஷனே இப்படி யோசிக்கிறான். கடவுள் பாருங்க, அவர் அழகா திட்டமிடுகிறார். ஆமென். உங்களுக்காக திட்டத்தை போட்டாரு. செழிச்சு இருக்கணுங்கிற திட்டம், நல்ல எதிர்காலத்தை நீங்க அடையணுங்கிற திட்டத்தை தேவனே போட்டிருக்கிறாருங்க. இது வாழ்க்கைக்குள்ள வைக்கணும், இதை மனசுக்குள்ள வைக்கணும். வாழ்க்கைன்னா ஏதோ நம்ம போராடி வாழ்ற அப்படி கிடையாது. கடவுள் எனக்காக திட்டமிட்டு இருக்கிறார். செழிப்பா இருக்க அவர் திட்டமிட்டிருக்கிறார். நம்பிக்கை நிறைந்த எதிர்காலத்தை எனக்காக அவர் திட்டமிட்டிருக்கிறார். ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா இருக்குது, தமிழ் இதுலையும் நல்லா இருக்குது. அவர் சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தமிழ்ல இன்னும் நல்லா இருக்குது, அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. கடவுளுடைய திட்டத்துல கெட்டதே உங்களுக்கு கிடையாது, சமாதானத்தை மட்டுமே திட்டமிட்டு வைத்திருக்கிறார். That is the perfect will of God. எல்லாம் சொல்லுங்க, தேவன் எனக்காக தீமையை அல்ல சமாதானத்தை திட்டமிட்டு இருக்கிறார். அப்போ தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம், தேவனுடைய நோக்கங்களை தேவன் நமக்கு அறிவிக்கிறார். எப்பா, இதுதான் உன்னை பற்றி என்னுடைய விருப்பம், இதுதான் உன்னை குறித்த என்னுடைய திட்டம். நீ செழிப்பாக இருக்கணும், நீ நம்பிக்கையாக இருக்கணும், நீ சமாதானமாக இருக்கணும், நீ வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்துருக்கிற காரியங்கள்லாம் உனக்கு நடக்கணும் அப்படின்னு நான் விருப்பமாக இருக்கிறேங்கிறார். உங்களுக்கு நிறைய கனவு இருக்கலாம், ஆனால் கடவுளுக்கு இருக்கிற ஒரு கனவு என்ன தெரியுமா? உங்கள் கனவெல்லாம் நனவாக்குற கனவு. எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. ஆமென். அப்போ இதெல்லாம் நம்ம அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கலன்னா வாழ்க்கை அதை பார்க்க முடியாது பாருங்கள். நம்ம அப்படியே விட்டுருவோம். இல்லை, கடவுள் என்ன, நீ இதையெல்லாம் சொல்லாதீங்க, இதையும் சொன்னீங்கன்னா வாழ்க்கை ஒழுங்காக போகாது. தேவன் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லாம் சொல்லுங்க, அவர் ஒருத்தர் தான் பொறுப்பாளி. சும்மா வேற யாரையும் நம்ம சொல்லவே முடியாது. மனுஷன் என்னமோ பண்ணிட்டு போயிடுவான். ஆனால் நீங்கள் யார்கிட்ட நிற்க முடியும்னா அவர்கிட்ட நீங்கள் நிற்க முடியும். நீர் என்னை விசாரிக்கிறவராக இருக்கிறீர், நீர் எனக்கு பதில் சொல்லுகிறவராக இருக்கிறீர், நீர் எனக்காக காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறீர்னு சொல்லி நீங்கள் அவர்கிட்ட தைரியமாக நீங்கள் நின்று இந்த காரியங்களுக்காக அவரை நீங்கள் நம்ப, தேட, விசுவாசிக்க உங்களுக்கு உரிமைகளை அவர் கொடுத்துருக்கிறார். அப்போ பாருங்க, யாரோ பொறுப்பாளி, ஏன் அவங்க அப்படி பண்ணல, இவங்க அப்படி பண்ணல. சில பாருங்க, வாழ்க்கையில் எப்போவுமே யாரையாவது குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த பிளேமிங் கேம்ஸும்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க வாழ்க்கையில் எப்போவுமே குறை சொல்கிறது தான் அவங்க வேலையாகவே இருக்கும். அவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆமாம், ஆனால் எனக்கு தெரிலங்க, அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க, ஆனால் கர்த்தர் எனக்காக ஒன்று செய்வார் அப்படி நினைக்கிறவங்க முன்னேற முடியும் வாழ்க்கையில். ஆமென். அப்போ கவனிங்க, அப்போ முழு வேத வசனங்களை நாம் திறந்து பார்க்கும் பொழுது நமக்கு கடவுளுடைய சித்தம் இப்போ நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே சித்தம் கிடையாதுங்கிறது தெரியுது. அதே நேரத்தில் எது சித்தங்கிறது தெரியுது. உங்கள் கை ஏந்துறது சித்தம் இல்லை, உங்கள் கை இறைக்கணுங்கிறது தான் சித்தம்.
ஆமென். நீங்க வியாதியில் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல, நீங்கள் சுகமா இருப்பது தேவனுடைய சித்தம். சங்கீதம் 35. இந்த பைபிள் படிக்கும்போது ஒன்று உங்கள் மைண்டுக்குள்ள ஃபீட் ஆகிட்டே வரணும். அது என்னன்னா, வாட் இஸ் காட்ஸ் வில், வாட் இஸ் காட்ஸ் பர்ஃபெக்ட் வில் அப்படிங்கிறது உள்ளே எடுத்துக்கிட்டே வரணும். அப்போதான் அது உள்ளே போக 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 உங்கள் திங்கிங், உங்கள் பிலீஃப் சிஸ்டம் எல்லாத்தையும் அது என்ன பண்ண ஆரம்பிக்கும், மாற்ற ஆரம்பிக்கும். இப்போ பாருங்களேன், ஃபெய்த் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, விசுவாசம் சொல்கிறோம். விசுவாசம்னால என்ன தெரியுமா? ஃபெய்த் மீன்ஸ் நோயிங் த வில் ஆஃப் காட். விசுவாசனால என்னன்னா, நீங்கள் கடவுளுடைய சித்தம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கு வரேன் நான், அதுக்கு அடுத்தால வரேன். இப்போ பாருங்க 35 எடுத்தீங்களா? 35:27 பாருங்க. என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள். இப்போ இந்த இடத்துல கடவுளுடைய விருப்பம், அதாவது திட்டம்னு சொல்லலாம், அவருடைய வில் சித்தம்னு சொல்லலாம், அல்லது விருப்பம்னு சொல்லலாம். எல்லாமே என்னதான், கிட்டத்தட்ட ஒரே காரியத்தை வெளியில் கொண்டு வருகிற ஒரு காரியம்தான் இல்லையா? இப்போ இந்த இடத்துல கடவுள் அவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்கிறாரு? தமது ஊழியக்காரருடைய, ஊழியக்காரர்னா அவரை சேவிக்கிற மக்கள், அவரை தேடுகிற மக்களை தான் அப்படி என்ன பண்ணியிருக்குது, சொல்லியிருக்குது. சரியா? ஊழியக்காரருடைய சுகத்தை, எல்லாம் சொல்லுங்க, சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ வேதவசனம் என்ன சொல்லுது? உங்களுடைய சுகத்தை கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமேன் தானா? மீதி பேர்லாம் ஓமேனா? எல்லாம் சொல்லுங்க, என் சுகத்தை தேவன் விரும்புகிறார். ஆமேன். உங்களுக்கு விருப்பம் இவ்வளவுதான் இருக்கு போல, ஆனா அவர் ரொம்ப விருப்பமா இருக்கிறாரு. சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவீர்கள். இப்ப என்ன படிச்சுட்டு இருக்கிறோம்? வில் படிச்சுட்டு இருக்கிறோம். வாட் இஸ் யோர்ஸ், வாட் இஸ் காட்ஸ் பர்ஃபெக்ட் வில், எது தேவனுடைய பரிபூர்ண சித்தம். சிலர் நல்லா ஜெபிச்சு சொல்லுங்க பிரதர், கர்த்தருடைய சித்தம் என்ன அப்படிங்கிறாங்க. நல்லா ஜெபிச்சு சொல்லலாம். ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வசனத்தை கேளுங்க. வசனத்து உள்ளே போயிட்டாலே 95% வில் உங்களுக்கு புரிஞ்சிடும். மீதி டெய்லி கைட்னஸ், அது ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு கொடுப்பார். ஆமாம். ஆனால் நம்ம 95% பண்ண வேண்டியதை பண்ணாமல் யாராவது ஜெபிச்சு சொல்லுங்கன்னு உட்காந்துக்கிட்டே இருக்கோம். வசனம் உள்ளே போயிட்டாலே சித்தம் தெரிய ஆரம்பிச்சிடும், பித்தமும் வெளியில் போயிடும். கிறிஸ்தவங்க நிறைய பேருக்கு சித்த பிரச்சனை பித்த பிரச்சனையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாமே வெளியில் போயிடும். இங்கே கடவுளுடைய சித்தத்தை நம்ம படிக்கிறோம். அங்கே என்ன போட்டுருக்குது பாருங்க, தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் சொல்லுங்க, சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஸோ தேவன் உங்களுடைய சுகத்தை விரும்புகிறார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் என் சுகத்தை விரும்புகிறார். என்னெல்லாம் உங்களுக்கு காமிச்சேன்? செழிப்பை திட்டமிட்டிருக்கிறார், நம்பிக்கை நிறைந்த எதிர்காலத்தை திட்டமிட்டிருக்கிறார், சமாதானத்தை அவர் திட்டமிட்டிருக்கிறார். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் சுகத்தை அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, எனது சுகத்தை என் தேவன் விரும்புகிறார். ஆமென். அது மட்டுமல்ல, உங்கள் சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ கடவுள் எதுல மகிமைப்படுவாரு? உங்க வியாதியில இல்ல, உங்க சுகத்துல தான் அவர் மகிமைப்பட முடியும். ஆமென். அதனால சொல்றாரு, எப்பவுமே சொல்லு, அதான் என் விருப்பம் அப்படிங்கிறார். நாட் சம்டே, நாட் சம் டைம், எப்போதுமே சொல்லுங்க, சுகம்தான் அவர் சித்தம். ஆமென். அப்போ இப்படி வேதத்தை திறந்து நாம் படிக்கும் பொழுது முதல்ல நமக்கு ஒன்று தெரியும், வாட் இஸ் காட்ஸ் பர்ஃபெக்ட் வில். வாட்ஸ் காட்ஸ் பர்ஃபெக்ட் வில். இன்னொரு அற்புதமான வசனம் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப, அதாவது பளிச்சுன்னு சொல்லிடும், குழப்பமே இல்லாமல். உங்களுக்கு அதானே வேணும்? இல்லை குழப்பம் மாதிரி இருக்கிற ஏதாவது எடுத்து காமிக்க வேண்டாம் பிரதர், அப்படியே பிளேனாக வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதனால தான் அந்த மாதிரி நான் வச்சுருக்கிறேன். சிலதெல்லாம் எடுத்தேன்னா அப்படி அந்த மாதிரி தெரியுது, அப்படியே வருது அப்படிம்பீங்க. அப்புறம் உங்களை சாயங்காலம் கூப்பிட்டு குழப்ப போட அனுப்பவா?
தெளிவா பார்த்துடலாம். வாட் இஸ் காட்ஸ் வில், வாட்ஸ் காட்ஸ் பெர்ஃபெக்ட் வில். உபாகமம் புஸ்தகம் 30:19 பாருங்க. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. எல்லாம் சொல்லுங்க, நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. அதாவது லைஃப் அண்ட் டெத், பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் கர்ஸ் ரெண்டுமே இருக்கு. வாட் இஸ் காட்ஸ் வில்? சில சொல்லாங்க, அது எப்படிங்க சொல்ல முடியும் அப்படிங்காங்க. பைபிளில் போட்டிருக்கு, ரெண்டும் இருக்கு. ஒருத்தர் நீ சொல்றார், பிரதர் நீங்கள் வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் தான் பேசுறீங்க, ஆனால் பைபிளில் ரெண்டும் இருக்குது தெரியுமா அப்படிங்காரு. ரெண்டுன்னா என்னதான்? சாபமும் இருக்கான். நான் சொன்னேன், என் போசனை நான் வாசித்துட்டேன், உங்கள் போசனை வேணால் நீங்கள் வாசித்துக்கோங்க. ஜீவனும் இருக்கு, மரணமும் இருக்கு பிரதர். ஆமாம் இருக்கு, ஆனால் கடவுள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, சூஸ் லைஃப் மை சன், சூஸ் லைஃப். எல்லாம் சொல்லுங்க, சூஸ் லைஃப். எனக்கு ஒரே குழப்பமா இருக்குங்க, ப்ராஸ்பெரிட்டியா அல்லது பாவர்ட்டியா? செழிப்பின் உபதேசம் சொல்றாங்களே, ஆசீர்வாதமா சாபமா? எதுங்க பிரதர்? ஒரே ஆசீர்வாதம்னு போயிடக்கூடாது இல்லையோ அப்படிங்காங்க. இவன் இப்படியே குழம்பணும், இவ்வளோ குழம்ப வேண்டியதே இல்லை. ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. உருப்படணும்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன், நீ உன் பிள்ளையும் உருப்படணும்னா இந்த சாபத்தை மரணத்தை கேட்கறத விட்டுட்டு ஜீவனை தெரிந்து கொள், அப்பொழுது நீயும் உன் சந்ததியும் பிழைப்பீங்கன்றார். ஒரு ஸ்ட்ராங்கான முடிவுக்கு வாங்காரு, ஒரு தெளிவான தீர்மானத்துக்கு வா அப்படிங்கிறாரு. என்ன இந்த தெளிவான தீர்மானம்? நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. இல்லைங்க, வாழ்க்கையில என்ன வேணாலும் நடக்கலாம் தம்பி அப்படி சொல்ல கடவுள். கடவுள் சொல்றார், லைஃப் இஸ் a choice. வாவ். வாழ்க்கை என்பது ஒரு தெரிந்தெடுப்பு என்று உங்களால் நம்ப முடியுமா? ஆனால் வேதவசனம் அப்படிதான் பேசுகிறது. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சாய்ஸ். வாழ்க்கையில நீங்க சில காரியங்களை தெரிந்து கொள்ள முடியும் என்று வேதவசனம் போதிக்கிறது. கடவுளுடைய சித்தம் இன்னதென்பதை புரிந்து கொண்டால் நீங்கள் சரியானதை எப்பொழுதும் தெரிந்தெடுப்பீர்கள். அப்போ எல்லாமே இருக்குது. லைஃப் இருக்கு, டெத் இருக்கு, பிளெஸிங்ஸ் இருக்கு, கர்ஸ் இருக்கு. எது என் வாழ்க்கையா இருக்கும்? ஆண்டவன் விட்ட வழி. அப்படியா? வண்டி வருது, லாரி வருது, ஸ்கூட்டர் வருது, இதை கடந்தும் போகலாம் அல்லது இதுக்கு உள்ளேயும் நான் போயிடலாம், யாருக்குங்க தெரியும்? அப்படியா ஓட்டுவீங்க வண்டி? ரெண்டு பக்கமும் ஸ்கூட்டர் வருதுன்னு நினைச்சேன், நடுவில் போயிடலாம்னு பார்த்தேன், போயிட வேண்டியதான். ஹலோ, அப்படியா? அப்படி இல்லைங்க. இன்னைக்கு கிறிஸ்தவங்க பேசுறத பாருங்க, கொஞ்சம் இதெல்லாம் தெரிலங்க, அது கத்தர் சித்தங்க தெரிலங்கன்ட்டு எல்லாம் கத்தர் சித்தம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கேன். அது ரொம்ப அழகா அதை சொல்றாரு. இப்போ ஜீவன் மரணம், ஆசீர்வாதம் சாபம் அப்படின்னு வச்சுட்டு எது வேணுமோ எடுத்துக்கோ அப்படி சொல்ல பாருங்களேன். எது வேணுமோ எடுத்துக்கோ அப்படி சொல்றாரு. இல்லை, நான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், சூஸ் லைஃப் அப்படிங்கிறார். நீ ஜீவனை தெரிந்து கொண்டு, நீ ஜீவனை தெரிந்து கொண்டா நீ உன் சந்ததியும் கூட நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறார். ஆமென். அப்போ கடவுளுடைய சித்தம் ஏழ்மையா செழிப்பா? நீங்க சொல்லுங்க, நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்க சொல்லுங்க. வாட் இஸ் காட்ஸ் வில்? ப்ராஸ்பெரிட்டி. லைஃப் அண்ட் டெத். வாட் இஸ் காட்ஸ் வில்? லைஃப். பிளெஸிங்ஸ் அண்ட் கர்ஸ். வாட் இஸ் காட்ஸ் வில்? பிளெஸிங்ஸ். அப்புறம் ஏன் குழப்பம்? அதுவோ இதுவோ எதுவோ யாருக்கு தெரியும் பிரதர், செப்பிச்சுக்கோங்க பிரதர் இருக்காங்க. அவர் சொல்றாரு, இதுல ஜெபிக்கிற மேட்டர் இல்ல தம்பி, நீ சூஸ் பண்ற மேட்டர் தான் இருக்குது. சூஸ் லைஃப் அப்படிங்கிறாரு. சூஸ் சக்சஸ், சூஸ் ப்ராஸ்பெரிட்டி, சூஸ் குட் திங்ஸ். நான் உனக்காக சுகத்தை தான் வச்சிருக்கிறேன், நான் உனக்காக ஜீவனை தான் வச்சிருக்கிறேன், உனக்காக நான் ஆசீர்வாதத்தை தான் வச்சிருக்கிறேன்.
அப்போ கடவுளுடைய இந்த சித்தத்தை தெளிவாய் ஒரு மனிதர் புரிந்து கொள்வதுங்கிறது சூழ்நிலைகளை எதிர்க்க அவருக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும். இப்போ அதுக்கு மாறா ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, மரணமே என் வாழ்க்கையை விட்டு கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லுவீங்க. தரித்திரமே நீ என் வாழ்க்கையை விட்டு கிளம்பிப்போன்னு சொல்லுவீங்க. சுகவீனமே என் வாழ்க்கைக்குள்ள நீ இருக்கிறதுக்கு உனக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒன்று நல்லா தெரிய ஆரம்பிக்குது, வாட்ஸ் காட்ஸ் பர்ஃபெக்ட் வில், எது தேவனுடைய பரிபூர்ண சித்தம் அப்படிங்கிறது. நான் இன்னொரு பாயிண்ட் சொன்னேன், அது என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு தேவனுடைய சித்தம் உங்களுக்கு தெரிய வருகிறதோ அந்த அளவுக்கு உங்கள் விசுவாசம் வலிமையானதாய் மாறும். Faith means knowing the will of God. எந்த அளவுக்கு இதுதான் அவருடைய சித்தங்கிறது உங்களுக்கு தெரியுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு விசுவாசம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா சிலரால் ஸ்ட்ராங்காக அவங்களால விசுவாசிக்க முடியாததுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு குழப்பம், இட் இஸ் காட்ஸ் வில் ஆர் நாட் அப்படிங்கிற ஒரு குழப்பம் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா, ஒரு குஷ்டரோகி வந்து இயேசுக்கிட்ட வந்து கேட்குறான் இல்லையா, என்ன கேட்குறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்ன பண்ணுங்க, சுகமாகுங்க, உமக்கு சித்தம் இருந்தால் என்ன பண்ணுங்க, சுகமாகுங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து பாருங்கள். மேத்யூ சாப்டர் 8. அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து கொண்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். பாருங்க, இவன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறான், என்ன சுகமாக்கும் அப்படிங்கிறது மட்டும் அவன் ஜெபம் இல்லை, அவனுடைய ஜெபம் என்னவா இருக்குது, உமக்கு சித்தம் ஆனால். அப்போ அவனுக்கு ஒரு அந்த இடத்துல ஒரு கிளாரிட்டி இல்லை, ஒரு தெளிவே இல்லை, ஒரு குழப்பத்தோடு ஒன்று கேட்குறான் ஆண்டவர்கிட்ட. சுகமாக்க முடியும் உங்களால், ஆனால் அது சித்தமானு எனக்கு தெரியல. இனியும் பாருங்கள், நிறைய பேர் அது ஆண்டவரால் முடியும் ஆனால் ஆண்டவருக்கு சித்தமானு தெரியல, அதான் குழப்பமாக இருக்குது அப்படிம்பாங்க. இப்போ அவனுக்கும் அதே குழப்பம்தான். அவன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே என்ன சுகமாக்க உங்களால் முடியும், ஆனால் உங்களுக்கு சித்தமாங்கிறது எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படி தான் ஜெபம் பண்ணுறான். இப்போ ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு பாருங்க, இயேசு தமது கைகளை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுஸ்தமானான். ஆமென். இப்போ கவனிங்க, அவனுக்கு வெறும் சுகத்தை மட்டும் இயேசு கொடுக்கல, அவன் மண்டைக்குள்ளே இருந்த ஒரு எரர் இருந்தது, அதையும் எடுத்து போடுறாரு. இங்கே பாருப்பா, உனக்கு மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் நிறைய பேர் இதை படிப்பாங்க, இதுக்கப்புறம் நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் சேர்த்தே சொல்லிடுறேன், சித்தம் உண்டு சுத்தமாகு. ஆமென். இப்போ எந்த ஒரு மனுஷன் இப்போ வந்து நின்னா கூட சித்தமானால் இந்த கேள்வியை இப்போ கேட்க வேண்டியதில்லை. ஏன்னா எது சித்தம் என்பது இயேசுவின் மூலம் வெளிப்பட்டு விட்டது. சுகம் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென். இப்போ சித்தம் 2 விதங்களில் வெளிப்படுத்தப்படுகிறது. ஒன்று தேவனுடைய வார்த்தைகள், எழுதப்பட்ட வார்த்தைகள். God's word is God's will. சொன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கேட்டீங்களா? இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். அப்படியா அப்படிங்கிறீங்களா? யார் அது? God's word is God's will. Okay, another statement சொல்றேன், இன்னொன்னு சொல்றேன். Jesus Christ is the perfect will of God. இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய பரிபூர்ண சித்தமா இருக்கிறார். இயேசு செய்கிற ஒவ்வொரு செயலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், that is God's perfect will அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இயேசு கிட்ட வந்த சிலரை தான் சுகமாக்குனாரா, எல்லாரையும் சுகமாக்குனாரா? என்னங்க, சிலரை சுகமாக்குனாரா, எல்லாரையும் சுகமாக்குனாரா? அப்படியா? எல்லாரையும் சுகமாக்குனாரா? அப்போ எல்லாரையும் இயேசு சுகமாக்குவார்னா அப்போ உங்களுக்கு என்ன தெளிவு வரணும்? யாரா இருந்தாலும் சுகமாவது அவருடைய சித்தமாக இருக்கிறது. இப்போ இன்னொரு கேள்வி கேட்போம், எல்லா வியாதியும் சுகமாக்குனாரா இல்லை சில வியாதியும் மட்டும் சுகமாக்குனாரா? அப்போ இயேசுதான் தேவனுடைய பரிபூர்ண சித்தம்னா அப்ப எந்த வியாதியா இருந்தாலும் சுகமாக முடியும். ஆர் கேன்சர் ஆர் எய்ட்ஸ் வாட் எவர் பி, இயேசு அதை சுகமாக்குகிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் சுகம் உங்களுடையதாக இருக்கிறது.
அவர் சுகம் அளிக்கிறாருங்க, அவர் சுகமாக்குகிறவராக இருக்கிறார். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசுதான் தேவனுடைய பரிபூர்ண சித்தம். இல்லை சில பேர் வியாதியா இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டில் வந்து எலிசாவுக்கே வியாதி இருந்தது அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அதான் நீங்கள் வியாதியாக இருக்கலாங்கிறதுக்கு 2 வசனம் காட்டுவாங்க சில பேர். எலிசாவுக்கு என்ன இருந்தது? வியாதி இருந்தது. தீமோத்தேயுக்கு வயிற்று வலி இருந்தது. ஹலோ, பவுலுக்கு ஏதோ கண் வலி இருந்ததாமே அப்படிம்பாங்க. அவர் ஒரு இடத்துல சொல்கிறார் இல்லையா, எனக்கு ஒரு முள் இருந்துச்சு, அது நீங்கன்னு நான் ஜோம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பவுலுக்கு அநேகமாக கண் வலியாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேத வசனத்தை எப்படி பயன்படுத்தணும்னே அவங்களுக்கு தெரியல. அநேக கிறிஸ்தவர்கள் வேத வசனத்தை எப்படி பிரயோகிக்கிறார்கள், எப்படி பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கள் சூழ்நிலைகளை நியாயப்படுத்துவதற்கு தான் அதை பயன்படுத்துகிறார்களே அன்றி தங்கள் சூழ்நிலைகளை மாற்ற அவர்கள் அதை பயன்படுத்துகிறது இல்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்கள் சூழ்நிலைகளை நியாயப்படுத்த அல்ல, உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி அமைப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. You can change your circumstances through the word of God. இது எப்படின்னா, வசனம் அனுபவமாய் மாற வேண்டுமே தவிர உங்க அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி வசனத்தை மாற்றக்கூடாது. எத்தனை பேருக்கு விளங்குச்சு நான் சொன்னது? சிலதெல்லாம் ஒரு லைன் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் உட்காந்து யோசித்தீங்கன்னா தான் தெரியும். இது எப்படின்னா, செருப்பு சைஸ் சரியில்லைன்னா போய் செருப்பை மாற்றிடணும், காலை அறுக்கக்கூடாது. ஹலோ, காலை அறுக்கிறது எந்த விதத்துலையாவது நியாயமா? இல்லைங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது அதனால் வெட்டிடலான் இருக்கேன். செருப்புக்காக காலை வெட்டக்கூடாது, காலுக்காக செருப்பு என்ன பண்ணணும்? மாற்றணும். அது மாதிரி உங்கள் வாழ்க்கையின் எக்ஸ்பீரியன்ஸில் அது ஒத்து போகலை, இல்லை சில பேருடைய எக்ஸ்பீரியன்ஸில் அது வரலாங்கிறதுக்காக சத்தியத்தையே மாற்றிடக்கூடாது. சில ஊழியக்காரங்களே வியாதியில் செத்து போனவங்களாம் இருக்கிறாங்க. அதனால் வியாதி ஓகேன்னு நம்ம சொல்ல முடியுமா? கிடையவே கிடையாது. நான் கூட கொஞ்சம் இருமிட்டு தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், ஆனாலும் சுகத்தை பேசிட்டு இருக்கேன் பாருங்க. பிகாஸ் ஐ எம் நாட் ப்ரீச்சிங் மை எக்ஸ்பீரியன்ஸ், ஐ எம் ப்ரீச்சிங் த வேர்ட் ஆஃப் காட். இந்த ஒய்ஃப் சுக்கு காப்பி போட்டு கொடுத்துருக்கான், அதை குடிச்சிட்டு தான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் என்ன பேசுகிறேன்னு தெரியுமா? அதாவது ஊழிய பாதையில் தொண்டை கெட்டு போகும் அப்படி பேசல நான். I am not preaching my experience, I am preaching the word of God. I am experienced or not, I am preaching always the word of God. I am preaching the truth. Amen. அனுபவிச்சிருக்கிறோமோ அனுபவிக்கலையோ சத்தியத்தை நாம் பேசணும். சத்தியம் நம் அனுபவமாய் மாறும். அதற்கு தேவன் பொறுப்பாளியாக இருக்கிறார். தேவ ஆவியானவர் அதை கிரியை செய்வார். ஆமென். என் பாக்கெட்டில் காசை கோடி கணக்கில் வச்சுக்கிட்டு தான் ப்ராஸ்பரிட்டி அப்படி பேசணும்னு இல்லை. வச்சுக்கிட்டு சொல்லலாம், ஆனால் வைக்கிறதுக்கு முன்னாடியும் சொல்ல உங்களுக்கு உரிமை இருக்குது இல்லையா? ஏன்னா அது தேவனுடைய வார்த்தையில சத்தியமா இருக்கிறது. நான் சுகமானேன் அப்படின்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். நான் ஐஸ்வர்யவான் இன்றைக்கு சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா இயேசு தரித்திரனாய் மாறினதினால் நீங்கள் செல்வந்தர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். என்னுடைய நாளை அல்லது என்னுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்று நான் சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா இப்பதான் வாசிச்சோம், நம்பிக்கை நிறைந்த எதிர்காலத்தை தேவன் எனக்காய் வைத்திருக்கிறார், ஆகையால் நாளை நமதே. ஆமென். கண்டிப்பா சொல்லலாம். சொல்லக்கூடியவங்க தான் சொல்ல மாட்டேங்காங்க. இப்போ அதான் பிரச்சனை. யாருக்கு அஷூரன்ஸா சொல்ல முடியாதோ அவன்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். பட் we have a title deed. நம்ம கிட்ட தான் உரிமை சொத்து பத்திரமே இருக்குது, ஆனா நாம சொல்ல மாட்டோம். வேலை வெளியில யாராவது சொல்றான், நாளை நமதே, 40 நமதே, அது இதுன்னு சொல்லிட்டு எதையாவது பார்த்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஆட்கள் நமக்கு என்ன பிரதர் இருக்கு, என்ன பிரதர் இருக்குன்னு ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது. அப்போ சிலர் வியாதியில் இருந்திருக்கலாம், சிலர் தரித்திரமாக இருந்திருக்கலாம், சிலர் குறைவில் இருந்திருக்கலாம். இப்போ நம்ம அதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்கெல்லாம் அப்படித்தானே இருந்தாங்க அப்படி போக முடியாது. வேத வசனம் குறைவை பேசுகிறதா நிறைவை பேசுகிறதா? அப்போ இயேசு எல்லோருக்கும் சுகத்தை கொடுத்தாரா, சிலருக்கு மட்டும் கொடுத்தாரா?
எல்லா வியாதியும் சுகமாக்கிட்டாரா, இல்ல இது வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு அனுப்பிட்டாரா? அப்போ நீங்க இன்னைக்கு எதை குறித்த அஷூரன்ஸ் உங்களுக்குள்ள வர முடியும்னா, எந்த நோயா இருந்தாலும் சுகமாக முடியும், யாரா இருந்தாலும் சுகமாக முடியும். பிலீவர்ஸ் ஆர் நாட், இதையும் சேர்த்தே சொல்லிடுறேன். நீ விசுவாசியா இல்லாட்டா கூட இயேசு உன்னை சுகமாக்க விரும்புகிறார். ஏன்னா அது வந்து கடவுளுடைய இலவச ஈவு, வந்து வாங்கிட்டு போ அப்படிங்கிறார். இயேசு வந்து ஒரு பெரிய கூட்டத்தை கூப்பிட்டு, இப்போ பாருங்க நான் எல்லாத்தையும் சுகமாக்க போறேன், முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் ஒரு சீட் தருவாங்க, எழுதி நாளைக்கே சர்ச்சில் சேர்ந்துருங்க அப்படின்னு இல்லை. அவரு நாளில் இருந்து ஒழுங்கா தசம பாகலாம் கொடுத்து சர்ச்சுக்கு வந்து ஒழுங்கா அட்டன் பண்ணிருங்க அப்படிலாம் சொல்ல அவர் எல்லாருக்கும் சுகமாக்கினார். ஒரு நாள் பார்க்குறான், ஒருத்தன் மட்டும் வந்து நன்றிங்கிறான். டேய் 10 பேர் வந்து மீதி 9 பேர் அவங்க எங்கே போனாங்கன்னு தெரில, நான் ஒருத்தன் மாத்திரம் வந்திருக்கேன் அப்படிங்க. 9 எங்கே போச்சுன்னே தெரில, ஆனால் கூட சுகம் கொடுத்தா இருப்பாருங்க. ஒழுங்கா வருவியா, கமிட் பண்ணு, அப்போதான் சுகமாக்குவேன் அப்படி சொல்லவே இல்லை, அள்ளி அப்படியே கொடுத்துட்டார். ஏன்னா அவர் அவ்வளோ தாராளமாக இருக்கிறார். அப்போ என்னன்னா, சித்தமாங்கிற கேள்வி கேட்குறான். அவர் சொல்லிட்டாரு, சித்தம் உண்டு சுத்தம் ஆகு. அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் காட்ஸ் பர்ஃபெக்ட் வில். ஹீ இஸ் காட்ஸ் பர்ஃபெக்ட் வில். அவர் தேவனுடைய பரிபூர்ண சித்தமாக இருக்கிறார். இப்போ சுகத்தின் ஆங்கிளில் அவரை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இன்னொரு ஆங்கிளில் பார்க்கலாம். இயேசு எப்போதாவது குறைவை ஏற்றுக்கொண்டாரா? இப்படி ஒரு கேள்வி கேளுங்களேன். இயேசு எப்பமாவது இட்ஸ் பாவர்ட்டி இஸ் ஓகே, இல்லையா, நோ ப்ராப்ளம்டா அப்படி சொன்னாரா எங்கேயாவது? சொன்னதா உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஏதாவது படிச்சிருக்கீங்களா அந்த மாதிரி? இட்ஸ் ஓகே, எங்கேயுமே வியாதியை ஓகேன்னு சொல்ல. இன்னொன்று சொல்லட்டுமா, மரணமே ஓகேன்னு சொல்ல. இயேசு போகிற வழியில் மட்டும் டெட் பாடியை கொண்டு போயிடக்கூடாது, ஏன்னா கன்ஃபார்மாக எழுப்பிடுவார். ஃபியூனல் சர்வீஸுக்கு அவர் கூப்பிடவே கூடாது, ஏன்னா அது ஃபியூனல் சர்வீஸாகவே இருக்காது, ரிசரக்ஷனாக தான் இருக்கும். அப்படி ஒரு பாஸ்டர் மாறினா எவ்வளோ நல்லா இருக்கும். அதனால தான் நம்ம இந்த கல்லறைக்கு இடம்லாம் வாங்குகிறோம். அதில் வந்து ஒரு போர்டு வைக்கணும்னு சொன்னேன் நான். என்ன போர்டு தெரியுமா? இங்கு புதைக்கப்பட்டவர்கள் எழுப்பப்பட்டால் நிர்வாகம் பொறுப்பல்ல. கஷ்டப்பட்டு முடிச்சு வச்சோம், எழுப்பிட்டீங்களேன்னு சொல்லக்கூடாது. மரணத்தை கூட அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஒவ்வொருடைய மரணமும் பாருங்களேன், ஒரு சின்ன பிள்ளை, ஒரு வாலிபன், அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஏஜ்டான ஆள், எல்லாருடைய டெத்தையும் அவர் எதிர்க்க தான் செஞ்சார். இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்ல. ஏன்னா கடவுள் மனிதனை மரணத்துக்காக படைக்கல, ஜீவனுக்காக படைத்திருக்கிறார். ஆமென். லைஃப் இஸ் காட்ஸ் ஐடியா. எல்லாம் சொல்லுங்க, ஜீவன் தான் தேவனுடைய திட்டமா இருக்கிறது. ஆமென். அப்போ இயேசுவின் மூலமாக நிரூபிக்கப்பட்ட அல்லது வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய சித்தத்தை பார்க்கணும். சுகத்தை எல்லாருக்கும் அவர் கொடுக்குறாரு, ஏன் மரணத்தை கூட நீக்கி போடுறாரு. அது மட்டும் இல்லை, குறைவுகளை அவர் எங்கேயாவது ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா? இயேசு வியாதிக்காரரை சந்தித்த போது சுகத்தை கொடுக்குறாரு. அது மாதிரி இயேசு எங்கெல்லாம் குறைவு இருந்ததோ அங்கெல்லாம் அவர் போன அந்த பேசேஜ் எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்க. இன்னைக்கு காலைல கூட சொன்ன, காலியான ஒரு படவை கண்டு அதில் அவர் ஏறினார். யார் படகு? ஏறி பிரசங்கம் பண்ணிட்டார். முடித்த உடனே, தோத்திரம் தம்பி, வியாபாரமே ஒழுங்காக போகலையா? அது ஏன் போகலன்னா, உன்னை ஊழியத்துக்காக அழைச்சிருக்கேன். இன்றைக்கி பிரசங்கியார்கள் அதான் சொல்லுவாங்க, உனக்கு ஏன் பிஸ்னஸ் ஒழுங்காக போகல? கர்த்தர் உன்னை ஊழியத்திற்காக அழைத்திருக்கிறார், அதனால தான் பிஸ்னஸ் ஒழுங்காக போகல. மண்டேலே போடணும் போல இருக்கு. இந்த மாதிரி தான் பேசி உருப்படாமல் ஏதாவது பண்ணி விட்டுருது. அவர் வந்து பிஸ்னஸ் நல்லா போகலையா, இன்னைக்கு போவோம் அப்படிங்கிறாரு, இன்னைக்கு நல்லா போவோங்கிறார். ஆமென். மறுபடியும் போட்டாடு, உள்ள போடு. இப்போ போட்டா வலை கிளியத்தக்கதாய், படகு அமலத்தக்கதாய், திரளான மீன்களை அவன் பிடிக்கிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். இப்பதான் வான்னு சொன்னார். அப்படியே கடவுள் உங்களை கூப்பிட்டாங்கன்னா நிறைச்சி உங்களை கூப்பிடுவார். ஆமென். சொல்லிடுங்க, ஆண்டவரே பைபிள் படிச்சுட்டேன் நான், பேதுருவை நிறைச்சி தான் கூப்பிட்டீங்க, நம்மளை கூப்பிடுறதா இருந்தால் அப்படியே ஃபுல் ஆக்கிட்டு கூப்பிடுங்க, வர்றேன் அப்படின்னு சொல்லிடு. ஆமாம். இல்லை, அவர் கூப்பிடும் போது நீ வரவில்லை என்றால் லாரி கீழே பேர் அப்படின்வாங்க.
ஒருத்தர் சொல்றாரு, என்னை கூப்பிட்டு பார்த்தார், வரமாட்டேன்ட்டான், கடைசியில் காலை உடைத்து என்னை கூப்பிட்டார் அப்படிங்க. ஏங்க கத்தரை பத்தியா பேசுறீங்க? ஆமாங்கிறார். கொக்கி போட்டு தூக்கிட்டார்லான்னு. கொக்கி குமார் அவரு என்னை அழைத்து பார்த்தார், நான் வரமாட்டேன் என்றேன், படார் என்று விழுந்து விட்டேன். பாருங்க, இப்போ நான் ஒப்பு கொடுத்துட்டேன், ஆண்டவரே வந்துடுறேன்ட்டு. என்னங்க ஒரு டெரரிஸ்ட் மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. குண்டை போட்டுருவேன், அப்பப்போ குண்டை போட்டு காலை உடைச்சி. ஐயோ, அவர் காட் இஸ் அ குட் காட். ஹல்லேலூயா. தேவன் யாரையும் அப்படி கூப்பிடுறது கிடையாது, யாரையும் தேவன் அப்படி அழைக்கிறது கிடையாது. அவர் சொல்றாரு, நீ கூப்பிடலன்னா இந்த கல்லு கூப்பிடும் அப்படிங்கிறார். இந்த கல்லுகளால் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். கடவுள் கூப்பிடுறாருன்னா அது நமக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியம், ஒரு ஸ்லாக்கியம். அவர் மிரட்டி உருட்டிலாம் கூப்பிட வேண்டியதில்லை. ஐயோ, இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காரு, நம்ம செய்ய போகிறோம், அவ்வளோதானே தவிர கடவுள் வந்து உன்னை நஷ்டப்படுத்தி தொழிலை வந்து இல்லாமாக்கி உங்களை கையேந்த விட்டு உன்னை உணர்த்தி உன்னை கூப்பிடுவார் அப்படின்ட்டு. இப்போ தெரியுதா நான் யாருன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு உங்களை புரிய வச்சு அதுக்கப்புறம் உங்களை வந்து கூப்பிடுறாரு. இந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ எந்த காலியிலையும் அவர் கால் பட்ட போது அது நிறைவானதாக மாறினது. ஆமேன். எல்லாம் சொல்லுங்க, காலியை காலி பண்ணுகிற இயேசு. ஆமேன். இவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இருப்பார்னா காலி இருக்கவே இருக்காது. ஆமேன். நீ காலையில் பாருங்கள், அவ்வளவு அந்த ப்ராஸ்பெரிட்டி அனாயிண்டிங் இந்த இடத்துல அவ்வளோ ஃப்ளோ ஆச்சு. நீ காலையில் அவ்வளவு ஜனங்கள் நிரப்பப்பட்டார்கள், அவ்வளோவா மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் இந்த வார்த்தையை பேசும்போதே. அப்போ கவனிங்க, காலி அப்போ போட்டு பார்க்குறாரு, நிரப்பிடுறாரு, இல்லை நிரப்ப தான் செஞ்சார். அப்போ இயேசு குறைவுகளை சந்தித்த போதெல்லாம் என்ன நடந்ததுன்னு பாருங்கள் பைபிளில். இப்போ முதல் மிரக்கிலே என்னது? திராட்சை ரசம் என்ன பண்ணுது? குறைப்பட்டது. உடனே அன்னைக்கு தான் முதல், அப்போ தான் ஊழியம் ஸ்டார்ட் ஆகுது. அன்றைக்கே சொல்லியிருக்கலாம், இதிலிருந்து என்ன தெரிகிறது, வாழ்க்கை என்றால் ஒரு குறைவு தான், தத்துவத்தை எழுதி கொள்ளுங்கள் அப்படின்னு போயிருக்கலாம்ல. அதுவும் திருமணம்னா கண்டிப்பாக இருக்கும் தம்பி. யாருப்பா அது? நீ உனக்கு என்ன பிரச்சனை? அவன் அல்ல இல்லையாங்க, யாரையோ பார்த்துருக்கான். சொல்லியிருக்கலாம்ல. அதாவது ஒரு மெசேஜை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தானே. எப்போவுமே ஒரு தலைவரோ அல்லது ஒரு ஆளோ அந்த செய்தியை சொல்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்காம அது கிடச்சிச்சின்னா டக்குன்னு சொல்லி விட்டுருவாங்க. சந்தில் சிந்து பாடுறதுமாங்கள்ல, அது மாதிரி ஒரு சின்ன கேப் கிடச்சாலே டக்குன்னு அடிச்சு விட்ருவாங்க. அவருக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு பார்த்தீங்களா? குறைப்பட்டுட்டா அதாங்க வாழ்க்கை இல்லை, பார்த்தீங்களா? அதான் வாழ்க்கை. ஏசு சொல்லியிருக்காம சொல்லியிருக்க கூடாதா? பரலோகத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே கண்டிப்பாக ஒரு நிறைவு இருக்குது. அழகாக பிரசங்கத்தை முடிச்சிருந்தாருன்னா நானும் முடிச்சுட்டு எப்போவுமே போயிருந்திருப்பேன். இன்னும் சொல்லப்போனால் நான் அதை பேச வந்திருக்கவே மாட்டேன். இப்போ பேச வந்திருக்கிறதுக்கே ஒரு காரணம் இருக்குதுன்னா, குறைவு கிடையாது, நிறைவாக்குவா, மகிமையாக்குவா, குறைவை நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள் என்பதுக்கு தான் இப்போ பிரசங்கமே தேவைப்படுது. அப்போ முதலாம் அற்புதத்தை செஞ்சு குறைவு என்ன பண்ணிட்டாரு? நிறைவாக்குனது மட்டும் இல்லை, வேற லெவலில் அதை செய்கிறார். 6 கச்சாடிகள் நிறைய தண்ணீரை நிரப்பி பகிர்ந்து கொடுக்க சொல்கிறார். அதாவது சும்மா அந்த ஒயின் அவ்வளோ காஸ்ட்லி, அந்த சின்ன இதில் ஏதோ கொஞ்சம் கொடுப்பாங்க. ஆனால் இவர் தண்ணி மாதிரி ஊற்றி விட்டார், ஏராளம் தாராளம். குடிச்சிட்டு சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி கொடுத்தீங்களா அது மாதிரியே இல்லை, இது சூப்பராக இருக்குது அப்படிங்கிறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கு, நீரோ இதுவரை நல்ல ரசத்தை வைத்திருந்தீரே அப்படிங்கிறாங்க. ஆமேன். அப்போ அவர் அங்கே தட்டுப்பாட்டையும் குறைவையும் ஏற்றுக்கொண்டாராங்கிறத இப்போ கேள்வி. ஏற்றுக்கொள்ளவே இல்லை, எதிர்த்தார், அற்புதங்களை செய்தார். வனாந்தரத்தில் பிரசங்கம் 3 நாள் கூட்டம், கான்ஃபரன்ஸ் நடக்கு. பிளான் பண்ணாமலே போயிட்டுருக்கு 3 நாள். நமக்கு சில நேரம் ஆயிரும் இல்லையா, 1:30 போயிடும் சில நேரம். அப்படியே போயிடும். சில நேரம் நம்ம மீட்டிங்ஸே அப்படி தான் இருக்கணும் வைங்களேன். இன்னைக்கு கூட 10 மணிக்கு முடிக்கலான்னு தான் இருக்கேன். இப்படிதான் ஒரு இடத்துல கேட்டேன், என்னங்க பேசலாமா அப்படின்னு. நீங்கள் பேசுங்க, ஆனால் நாங்கள் 8:30 போயிடுவோம் அப்படி. உங்கள் வாய், நீங்கள் எவ்வளோ நேரம்லாம் பேசிட்டீங்க ப்ரோ, பட் நாங்கள் போயிடுவோம் அப்படி.
ஸோ 3 நாள் போயிட்டு இருக்குது பிரசங்கம், மலை பிரசங்கம். மக்கள் வந்து பசிலாம் மறந்து கேட்டுட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா இப்போ பிரசங்கத்தை முடிக்கிறாரு. வீட்டுக்கு போனோம், பார்த்தா எல்லாருக்கும் உணவு தேவை. இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு தேவை இருக்குது இல்லையா? அப்போ அங்கே என்ன பண்ணார்? நல்லா ஆவிக்குரிய மண்ணா சாப்பிட்டீங்களா, அப்படியே போயிடுங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்ல பாருங்க. அவர் சும்மா ஃப்ரெஷ்ஷாக மீனை கொடுத்தாரு எல்லாருக்கும் சாப்பிட. வாட் யூ மீன் அப்படிங்கிறீங்களா? இல்லை, அவர் கொடுத்த மீன். எல்லாருக்கும் அப்பமும் மீனும் திருப்தியாக சாப்பிட்டாங்க, மீதம் எடுத்தாங்க. தட் இஸ் ஜீசஸ். எல்லாம் சொல்லுங்க, திருப்தியாக சாப்பிட்டு இந்த வாய வயிறை கெட்டி. நம்ம ஆளுகள் கதை பேசுவாங்க பாருங்க, எப்படி சேர்த்தது, குருவி சேர்த்த மாதிரி சேர்த்த அப்படின்ட்டு. அவை சேர்ப்பதும் இல்லை விதைப்பதும் இல்லைன்னு பைபிளில் போட்டிருக்கியா? அப்புறம் இவங்க வேற குருவி சேர்த்த மாதிரி சேர்த்த அப்படிம்பாங்க. அப்புறம் வாயை கட்டி வைத்த கட்டி அப்படிம்பாங்க. இல்லை, திருப்தியாக சாப்பிட்டும் மீதி எடுக்க வைக்க முடியும் பாருங்க. நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டே இருப்போம், என்ஜாய் பண்ணி மீதி இருக்கும். அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். இந்த மூணார்லாம் போனோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். இப்போ நைட்டு சென்னை போகிறோம், ஒரு வாரம் என்ஜாய் பண்ணலான்ட்டு. ஆமே, எவ்வளோ என்ஜாய் பண்ணாலும் மீதி இருக்கும். திருப்தியாக சாப்பிட்டு மீதி இருக்கும். எல்லாம் சொல்லுங்கள், திருப்தியாக சாப்பிட்டு மீதி இருக்கும். ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்து கூட மீதி இருக்குன்னா பாருங்களேன், அதான் கடவுளுடைய ஆசீர்வாதங்கிறது. சும்மா பிதிக்கி செலவு பண்ண மாட்டீங்க. தேவனுடைய நிறைவு உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது திருப்தியும் இருக்கும், மீதமும் இருக்கும். ஆமேன். எடுக்க வச்சாருங்க. ஏன் அப்படிலாம் காமிக்கணும்? அவர் தம்பி எவ்வளோ இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்கண்ணே, ஃபுல் கட்டிடாதீங்க. ஏற்கனவே ஆவிக்குரிய மண்ணா வேற நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக உள்ளே போயிருக்குது. சும்மா லைட் ஃபுட்டாக ஆளுக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பிச்சு இது அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கலாமா, சொல்லியிருக்கூடாதா? சொல்லி நானே செய்யவே இல்லையே. சாப்பிட்றான் கெட்டுன்னு கட்டிகிட்டு இருக்கிறான். மீன் அவ்வளோ நல்லா இருக்கு. ஏன்னா ஏசு பண்ணது, ஏசு பண்ண ஒயின், ஏசு பண்ண மீன்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருந்திருக்கு. அவருடைய டச் அது அவ்வளோ அழகாக்கி இருக்குது. அவன் அவ்வளோ சாப்பிட்றான். 5000 புருஷர்கள் இல்லை, ஸ்திரீகள் எல்லாம் சேர்த்து ஒரு 20,000 பேர் சாப்பிட்றாங்க. யோசித்து பாருங்கள், 20,000 பேருக்கு மீன் கொடுக்கணும்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. 20,000 பேருக்கு மீன் சாப்பாடு தரணும்னா எவ்வளோ, அவ்வளோ திரள் அங்கே வெளிப்படுது. சாப்பிட்டு மீதம் எடுத்துகிட்டு போகிறாங்க, கூடையாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ எங்கெல்லாம் குறைவுகள் வந்ததோ அங்கேயெல்லாம் அவர் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அங்கேயெல்லாம் நிறைவை அவர் உண்டாக்குகிறார். எங்கேயாவது ஒரு இடம் எனக்கு காமிங்க ஓகே அப்படின்ட்டு. மாறாக சீசர்களை கூப்பிட்டு நிறைவில் வாழ்றத அவங்க சொல்லித்தரார். அவர் போதித்ததும் அதுதான். என்ன சொல்லித்தராரு? பர்ஸ்லாம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் இருக்குது, பர்ஸ்லாம் இருக்குது. காசுலாம் எல்லாம் இருக்குது. காசு பையெல்லாம் வச்சுருக்கீங்களா? ஆமாம். இப்போ எல்லாத்தையும் வச்சுட்டு அப்படியே ஊழியத்துக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. போயிட்டு வராங்க. போயிட்டு வந்துட்டு இப்போ கேட்குறாரு, ஆமாம் எல்லாத்தையும் வச்சுட்டு போனீங்களா, இன்றைக்கி எப்படி இருந்துன்னு கேட்காரு. எல்லாம் நிறைவாக இருந்தது ஆண்டவரேங்காங்க. அப்படின்னு அர்த்தம், இது உன் தேவையை சந்திக்கிறது இல்லை, நான் உன் தேவையை சந்திக்கிறவராக இருக்கிறேன். அப்போ என்ன அவர் அங்கே காட்டுறாரு? ஊழியம்னா ஒன்றுமே இல்லாமல் வர்றதுன்னு காட்டினாரா? கிடையாது. உன் தேவையை நான் எப்படி வேணாலும் சந்திப்பேன், அதை அனுபவிங்கிறார். வனாந்தரத்துக்கு தான் கூட்டிகிட்டு போனார். ஆனால் ஒரு நாள் கூட அவங்க பட்னியாக இருந்ததில்லை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் மன்னாவை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார், உடுத்தினார், தாகங்களை தீர்த்தார், அவர்களை போஷித்தார், எல்லா காரியத்தையும் அவங்களுக்கு பண்ணார். அப்போ எங்கேயுமே கடவுளுடைய ஐடியாவில் ஏழ்மை இல்லை, கடவுளுடைய ஐடியாவில் மரணம் இல்லை, கடவுளுடைய ஐடியாவில் வியாதி இல்லை, குழப்பம் இல்லை, இது எதுவுமே கிடையாது. அப்போ இது வந்து ஆழமாக உள்ளே போயிடணும். அதனால தான் ரோமர் 12:2 படிக்கிறோம், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அப்படின்னா அர்த்தம், இந்த உலகம் இதெல்லாம் நம்பாது. உலகத்தை விடுங்க, நிறைய சபையே இதை நம்பாது. உலகம் கூட இதை தேடுது. உலகம் கூட கொஞ்சம் இளமையாக இருக்க முடியும் அப்படின்னு தேடுது. ஏதாவது ஊசி கீசி போட்டால் இளமை ஆயிரலாமா, அதுக்கு ஒரு ஆராய்ச்சி போயிட்டுருக்கு. மரணத்தை ஜெயிக்கலாமா, இவ்வளோ ஆராய்ச்சியில் போயிட்டுருக்கு உலகம். உலகத்தை குறை சொல்ல வேண்டாங்கிறேன். நான் சொல்கிறேன், சில சபையின் காரியங்களுக்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள் அப்படி கூட சொல்லாத. அவர்கள் தான் இதை நம்புறதில்லை. இளமை திரும்பும் அப்படின்னு நான் சொன்னால் அப்படி பார்க்குறாங்க. அது எப்படி அப்படிங்காங்க.
சங்கீதம் 103 போட்டிருக்குதுங்க, கழுகுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயது போல் திரும்பும் என்று. கர்த்தருடைய பந்தியை மட்டும் எடுத்து பாருங்க. இப்போ நான் இன்னைக்கு கேரளா அங்கே அந்த சைட்லலாம் போயிருந்தோமா, மூணாறு. அப்போ அந்த ஆர்கானிக் அந்த கார்டன் ஒன்று இருக்குது, நல்ல அந்த இந்த மூலிகை இதெல்லாம் வைக்கணும். அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இந்த எண்ணெயை தேய்ச்சா இதை சாப்பிட்டீங்கன்னா அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் நிறைய சொல்கிறார். ஆவதெல்லாம் ரெண்டாவது, ஆனால் ஆயிடுன்னு ஒரு நம்பிக்கையோடு ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறார். அப்போ நம்ம ஆட்கள்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், கண்டிப்பாக இவங்களுக்கு இவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னா நமக்கு இன்னொரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நான் சொன்னேன், கம்யூனியன் மட்டும் டெய்லி எடுத்து பாருங்கள், உங்கள் இளமை திரும்பலைன்னா என்கிட்ட வந்து கேட்டு பாருங்கள். ஹல்லேலூயா. டேக் கம்யூனியன் எவ்ரிடே. உங்கள் இளமை அப்படியே திரும்பும், உங்கள் பலன் அப்படியே திரும்பும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல் அந்த லைஃப் உங்களுக்குள்ளே ஃப்ளோ ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். ஏன்னா கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, கழுகுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயது போல் திரும்பும். இன்னைக்கு காலையில் கூட ஒரு நண்பர் வந்து, நான் ஒரு தரிசனம் பார்த்தேன், ஒரு விஷன் பார்த்தேன், ஒரு மிகப்பெரிய அந்த ரோமில் தான் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு ஆலய பின்னணி இருக்குது. அதில் நீங்கள் நின்று பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் வருஷம்லாம் ஆயிடுச்சு. நீங்கள் அப்படியே நடந்து வர்றீங்க, நான் சைடில் பார்க்குறேன். ஹலோ பிரதர் அப்படின்னு என்னை பார்த்து சொல்கிறீங்க. அப்போ உங்களை பார்த்தேன், இப்போ உங்களை பார்க்குற மாதிரியே அப்போ இருக்கிறீங்க அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், நான் வந்து இம்மார்டலிட்டியே நம்புகிறேன், சாகாமையே நான் நம்புகிறேன். நான் சாகாமல் பிழைத்திருந்து தேவனுடைய செயல்களை அறிவிப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இளமை திரும்புவதை நான் நம்புகிறேன். ஆமென். கண்டிப்பாக நான் எல்லாமே இருக்குது, நாம் வந்து அப்படியே போயிடுது. அதனால தான் ஒன்றும் ஆக மாட்டேங்குது. பிடிப்போம், அது எனக்குன்னு வந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். அப்போது எல்லாத்துலேயும் கடவுள் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கி அதான் இன்றைக்கி மாலையில் என்ன காமிச்சேன், நடக்கிறதெல்லாம் அவருடைய சித்தம் கிடையாது. அப்போ எது அவருடைய சித்தம், இதை வெளிப்படுத்தியிருக்கிறோம். சொல்லுங்கள் பார்க்கலாம், எது அவருடைய சித்தம்? எல்லாம் சொல்லுங்கள். நன்மை, பிரியம், பரிபூரணம், செழிப்பு, ஆரோக்கியம், இளமை திரும்புதல், மரணத்தை மேற்கொள்ளுதல், குறைவே இல்லாத வாழ்க்கை தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென். நான் ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசினேன்னா பைபிள்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருக்கா? நான் பேசுனதில் பழைய ஏற்பாடோ புதிய ஏற்பாடு எல்லா இடத்துலேருந்தும் எடுத்து காமிச்சேன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலேருந்தும் என்ன படித்தோம் இன்னைக்கு மாலையில்? வாட்ஸ் காட்ஸ் பர்ஃபெக்ட் வில், எது தேவனுடைய பரிபூர்ண சித்தம். அப்போது இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ரினியூ யுவர் மைண்ட். இப்போ நீ என்ன பண்ணணும்னா உன் மைண்டை ரினியூ பண்ணுமா, தேவனுடைய சித்தம் என்னதுங்கிறத. இப்போ நீ உன் மனசில் வந்து இந்த உலகத்தில் சொன்ன பல செய்திகளால் உன் மனசு நிரம்பி இருக்கு. இப்படிலாம் இருந்தால் அப்படி நடக்காதாம, இப்படிலாம் இருந்தால் அப்படி ஆகாதாம அப்படின்னு பல தகவல்களால் உன் மனது நிரம்பி இருக்கு. இப்போ அந்த மனதை என்ன பண்ணுங்க, தேவனுடைய வசனத்தை வச்சு கழுவுங்க, சுத்தப்படுத்துங்க, அதை ரினியூ பண்ணுங்க. அப்போ என்ன நடக்க ஆரம்பிக்கும்? அதில் போட்டிருக்குது, தென் யூ வில் ப்ரூவ் த வில் ஆஃப் காட். அதாவது தேவனுடைய சித்தத்தை நீங்கள் நிரூபித்து காட்டுவீங்களாம். அப்படியே வருது. ரோமர் 12:2 பாருங்க. டு நாட் கன்ஃபார்ம் டு த பேட்டர்ன் ஆஃப் திஸ் வேர்ல்ட். எவ்வளோ நல்ல வார்த்தை இருக்குது பாருங்க. இந்த உலகத்தினுடைய பேட்டர்னோட என்ன பண்ணாத, ஒத்து போகாத. பட் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு பை த ரினியூவிங் ஆஃப் யுவர் மைண்ட், தென் யூ வில் பி ஏபிள் டு டெஸ்ட் அண்ட் அப்ரூவ் what God's will is, his good, pleasing and perfect will. அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, இங்கே பார்ப்பா, கடவுளுடைய சித்தம் என்னங்கிறத நீ நல்லா புரிஞ்சுக்கோ, குழம்பாத, உன் மனசில் அதை நிரப்பிக்கோ, அப்புறம் அது உன் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்குங்கிறார். ஆமென். உலகம் இதை அறியலை, ஆனால் நீங்கள் இதை அறிகிறீர்கள். உலகம் இதை தேடுகிறது, ஆனால் உங்களுக்கோ இது தென்படுகிறது. அதனால தான் இந்த மாதிரி செய்தியை பேசணும். அப்போ தான் உலகமே உள்ளே வந்துடும். இளமை திரும்புதே, ஹலோ, ஆமென். பேசி பாருங்க, வந்து கேட்பாங்க. ஆமென். ஆன்டி ஏஜிங், we are preaching ஆன்டி ஏஜிங். நீங்கள் ஆன்டியே ஆக முடியாது.
இதை நம்புற ஆட்கள்லாம் நான் பார்த்துருக்கிறேன். கெனத் கோப்லாண்ட் பார்த்துருக்கீங்களா? கெனத் கோப்லாண்டை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? 80-86 வயசு ஆள், பார்த்தா தெம்பா பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பார், தெரியவே தெரியாது. நம்ம ஜாய்ஸ் மேயரமா லிப்டிக்கோட தான் இன்னைக்கும் நினைக்கு. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்கு, இன்னும் அப்படியே இருக்கு. ஏன்னா ஒரு ஆள் எதை நம்புறாருங்கிறதுக்கும் அவங்க தோற்றத்துக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குதுங்க. ஆமென். as a man thinketh so is he. not just man, woman also. ஜோசப் பிரின்ஸ் பாருங்க, 56 வயசுல பிள்ளை பெத்து எடுக்கிறாரு. பார்த்தா இளமையா இருக்கிறாங்க. 50-60 தெரியவே மாட்டேங்குது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அதை நம்புறாங்க பாருங்க, அதை அவங்க விசுவாசிக்கிறாங்க. சில சொல்லுவாங்க அதெல்லாம் வெளிநாடு பிரதர், அவங்களுடைய கிளைமேட் பிரதர் 1000 சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே கேரளாவில் ஒரு பாட்டி பாருங்க, 108 110 அது வரைக்கும் இருந்திருக்கு. என்னடான்னு கேட்டால் பைபிளும் கையிலுமாவே இருக்குமா, எப்போ பார்த்தாலும் நல்ல வேத வசனத்தை படித்து வியாதியே இல்லாமல் வாழ்ந்துருக்கு 108 வயசு வரைக்கும். பேப்பரில் போட்டிருக்காங்க, நம்ம கிறிஸ்டியன் மேகசினில் போடல, பேப்பரில் போட்டு தான் போட்டுருந்துச்சு. அதில் எடுத்து போட்டிருக்காங்க பாட்டியின் ரகசியம் வேத வசனம் அப்படின்ட்டு. கண்ணு மங்கலை கண்ணு போட்டிருக்க. மோசேக்கு என்ன பண்ணலையா, கண்ணு மங்கலை, பலன் அப்படியே இருந்தது. காலேப் சொல்கிறான், என்ன 40 வயசில் அனுப்புனீங்களே அதே பலன் 80 வயசுல இருக்குதுங்கிறான். உங்கள் கையில் இருக்கிற பைபிளில் தானே இருக்குது. ஆண்டவர் என்ன சும்மா ஏதாவது சொல்கிறாரா? இப்போ வயசு 80, மோசையிட்ட சொல்கிறாரு, ஐயா நீங்கள் அனுப்புனீங்களே அதே ஸ்ட்ரென்த் இப்பவும் இருக்கு. அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டார், 40லே நிக்கி. ஐயோ என்ன சொல்றது, 40லே ஸ்டாப் ஆகி நிக்குது. அப்படியே நாட்கள் மட்டும் கூட்டிகிட்டே இருக்குது, பலன் அப்படியே இருக்கு, இளமை அப்படியே இருக்குது. கடவுள்கிட்ட காரியங்கள் கொட்டி கிடக்கிறது. நீங்கள் அதை அனுபவிக்கணும்னா அனுபவிக்கலாம், இல்லைன்னா அந்த கிறிஸ்தவ மதம்னு ஒன்று இருக்குது, அதில் ஜாயின் பண்ணி நாங்கள் போகிறோம் பிரதர்னா போயிட்டு வாங்க. நாங்களாம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறோம், பார்க்குற வரைக்கும் விடமாட்டோம். உம்முடைய மகிமையை நாங்கள் காண்போம், உம்முடைய மகத்துவங்களை நாங்கள் காண்போம், தேவனுடைய செயலை நாங்கள் பார்ப்போம் என்று விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. விசுவாசிக்க அப்படியே க்ளோரி கூடிக்கிட்டே போகுது. முதல்ல செழிப்பை நம்பாமல் செழிப்புக்கு எதிராக என்னெல்லாமோ சொன்னாங்க. நாங்கள் அதை விசுவாசிக்க போராடவே வேண்டியதே இல்லை. எங்கேயோ தஞ்சாவூர்லேருந்து ஒருத்தர் வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு ஏசி மாட்டிட்டு போயிருக்கிறாரு. ஆண்டவரே சேரின் தேவையை சந்திப்பீராக, அந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழலாம். ஒரு 10 சேர் வருவதாக, பாய் யாராவது ஏவுவீராக பாயை தேரும்படியாய் அப்படின்னு ஒரு லைஃப் வாழலாம். பட் மை காட் இஸ் எல் ஷடாய், மை காட் இஸ் மோர் தென் எனஃப். அவர் என் தேவைகளை அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி சந்திப்பார். அப்படி விசுவாசித்தா அப்படி நடக்கும், அவ்வளோதான் மேட்டர். ஃபெய்த் இஸ் த மேட்டர். அப்போ குழப்பமே இல்லாமல் நீங்கள் விசுவாசிக்கலாம். நான் நம்புகிறேன் இந்த குழப்பம்லாம் நீங்கிடுச்சு. இப்போ முன்னாடி வந்து அதுவா இதுவான்னு குழப்பமாக இருக்கும், இப்போ அப்படி கிடையாது. பாட்சாவா ஆண்டனியாங்கிறது குழப்பமே கிடையாது, தெளிவாக எனக்கு தெரியுது எதுன்ட்டு. ராவணனா கன்ஃபியூஸே கிடையாது. ஆசீர்வாதமா செழிப்பா இல்லை குழப்பமே கிடையாது, ஆசீர்வாதம்தான். தெளிவாயிடுச்சு நான். ஆமென். வெற்றியா தோல்வியா? வெற்றி தான். எப்போதும் எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணி எங்கள் மூலமாய் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவ்வளவுதான். தெளிவான பிறகு இப்போ எதிர்ப்பு தான். எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறதே கிடையாது. இப்போ ஹவு டு வாக் இன் த வில் ஆஃப் காட், அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் அதை சொல்கிறேன். இப்போ தெரிஞ்சிச்சா எத்தனை பேருக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது? எப்போவுமே கடவுளுடைய வார்த்தையை கேட்டால் தெளிவு வரும். ஆமாம், தேனை சாப்பிட்டா கண்ணு தெளியுமா? அது மாதிரி தேனிலும் மதுரமான அவருடைய வார்த்தை உள்ளே போச்சுன்னா உங்கள் பார்வையெல்லாம் அப்படியே தெளிவாக ஆரம்பிச்சிட்டோம். ஆமென். கிளாரிட்டி உங்களுக்கு வரும், கன்ஃபியூஸ் வராது, தெளிவு உங்களுக்கு வரும். அதனால தான் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தெளிந்த புத்தி, தெளிவை கடவுள் உங்களுக்கு தருகிறார். ஆமென். சரி, இப்போ பாருங்க, ஹவு டு வாக் இன் இட், எப்படி இதில் நீங்கள் நடக்கிறது. ஒன்று எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, முதல்ல சொல்லிட்டேன்,
உங்கள் அனுபவங்களில் அப்படி இல்லாவிட்டாலும் நீங்கள் உங்கள் அனுபவங்களோடு ஒத்து போகாதீர்கள், தேவ வார்த்தையோடு ஒத்து போகுங்கள். ஆமென். செருப்பை வேணா மாத்துங்க, காலை அறுத்துறாதீங்க. அவருக்கு இப்படி இருந்ததாமே, இவரே கஷ்டப்பட்டாராமே, யாரும் எனக்கு முன்னோடிகள் கிடையாது. உன்னை பெற்ற தகப்பனாகி ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கிப்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். அவங்கள தான் நான் பார்க்க போகிறேன். அவங்க தான் எனக்கு முன்னோடிகள்னு பைபிளில் இருக்குது. அவங்க பிள்ளை இல்லாமல் சரீரம் செத்து போய் கர்ப்பம் செத்து போயிருந்த அவர்களுக்கு தேவன் பிள்ளைகளை கொடுத்தார், சந்ததி பெருக்கத்தை கொடுத்தார். அவர்கள் தான் என் முன்னோடிகளாக இருக்கிறார். அதை விசுவாசிக்கிறதுனால இன்னைக்கு என் சரீரமும் பலனடையும், என் வாழ்வும் உயரடையும். வேற யாரும் எனக்கு மாடல் கிடையாது. இல்லைங்க அவர் எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்க, இருந்துட்டு போட்டோம், அதெல்லாம் எனக்கு மாடல் கிடையாது. நிறைய பேர் அதெல்லாம் கொண்டு வந்து சொல்லுவாங்க, இல்லைங்க இவரெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பரிசுத்தவான், இருந்துட்டு போட்டோம், நான் என்ன செய்யாது. ஆனால் கஞ்சிக்கே வழி இல்லாமல் இருந்தாருங்க. எனக்கு அந்த மாதிரி பரிசுத்தவானா இருக்க விருப்பம் இல்லை. அது பரிசுத்தமான இருக்க விருப்பம் தான், ஆனால் கஞ்சிக்கே வழி இல்லாதவனா இருக்க விருப்பம் இல்லை. கரெக்டாக போட்டுக்கோங்க. அப்புறம் நீ இவர் வந்து பரிசுத்தவானா இருக்க விருப்பம் இல்லைன்ட்டார் அப்படின்றாங்க. அந்த மாதிரி நான் இருக்க விரும்பலை. எனக்கு தெரிஞ்ச பரிசுத்தவான் பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு செல்வத்தை வச்சு தேவனுக்கு சிநேகிதனாக இருந்தான். ஆமென். கடவுளை நம்பி வாழ்ந்த எல்லாரும் பணக்காரங்களாக வாழ்ந்துருக்கிறாங்க. அவன் ஒன்றும் இல்லாதவங்களா ஓட்டாண்டிகளா என்ன பண்ணல, வாழவே இல்லை. நம்ம ஆளுக்கள் தான் எல்லாத்துக்கும் பிளவு வச்சிருக்கிறாங்க. பணமா கடவுளா அப்படின்ட்டாங்க. நான் சொல்றேன் கடவுள் தான். ஆனால் கடவுள்னு சொல்றதுனால எனக்கு பணம் வராதுன்னு யார் சொன்னா? கடவுள் எனக்கு கடவுளாக இருப்பார்னா பணம் எனக்கு வேலைக்காரனாக இருக்கும். அதுதான் நான் படித்து வச்சிருக்கிற சத்தியம். ஆமென். The God is my master, money is my servant. சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சிலர்லாம் அவங்க ப்ரொஃபைலே தான் வச்சுருக்குறாங்க, God is my master, money is my servant அப்படின்ட்டு. பரவட்டும் எல்லா இடத்துலையும். எப்படி இதில் வாக் பண்ணுறதுன்னா, இன்றைக்கி உங்கள் அனுபவத்தில் அது இல்லாட்டா கூட தேவ வார்த்தையை நம்ப ஆரம்பிங்க. ஒரே ஒரு வசன பகுதி காமிச்சிடுறேன், அதை அப்படியே எடுத்துகிட்டு வீட்டுக்கு போங்க. நீங்கள் போய் அப்புறம் நீங்கள் மேக் பண்ணுங்கள், சமைங்க. ரோமன்ஸ் சாப்டர் 4 இது மாதிரி பெஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் கிடையாது, அதனால தான் இதை எப்போதுமே எடுத்து காட்டுறோம். ரோமர் 4:18. ரோமர் 4:18. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே, எல்லாம் சொல்லுங்க, சொல்லப்பட்டபடியே. இப்போ வார்த்தை உண்டாயிடுச்சு இல்லையா? தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாகிறதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். சொல்லப்பட்ட வார்த்தைக்கும் அவனுடைய சூழ்நிலைகளுக்கும் என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை. எப்போவுமே கடவுளுடைய வார்த்தை உங்ககிட்ட வரும்போது அதுக்கும் உங்கள் சூழ்நிலைகளுக்கும் ஒரு பெரிய சம்பந்தமே இருக்காது. இன்னும் சொல்ல போனால் எதிரடையாகவே இருக்கும். உன்னை கோடீஸ்வரன் ஆக்குவேன் பாரு, நீங்கள் வந்து பிச்சைக்காரனாக இருப்பீங்க. நீ தான் உன்னை கொண்டு தான் கடவுள் வலிமையான காரியங்களை செய்ய போறாருப்பீங்க, நீங்கள் ஒரே பலகீனமாக இருக்குது அப்படிம்பீங்க. ரொம்ப ஆப்போசிட்டாக இருக்கும். அதாவது கொஞ்சம் கூட ஆதரவாக இல்லாமல் இருக்கலாம். ஆமாம், இப்போ அப்படி தான் இருக்குது. சரீரம் செத்தவனை கூப்பிட்டு தான் என்ன பேசுகிறாரு, நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். கர்ப்பம் செத்து போனவள் என்கிறவளை கூப்பிட்டு தான் என்ன சொல்கிறாரு, நீ அநேக ஜாதிகளுக்கு தாய். அப்போ வாக்குத்தத்தம் அல்லது தேவனுடைய சித்தம் வெளிப்படுத்தப்படும் பொழுது அந்த சித்தத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. அதுக்கான சின்ன அறிகுறி கூட உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கூட நீங்கள் நம்ப முடியும், விசுவாசிக்க முடியும். எப்படின்னா, என்னை பார்த்தா அப்படி தெரியல, என் மனைவியை பார்த்தாலும் தெரியல, ஆனால் நான் வார்த்தையை நம்ப போகிறேன். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு நாள் அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி சரீரம் மாறும், உங்கள் மனைவி மாறுவாங்க, உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். ஆமென். இப்போ இப்படி தான் நீங்கள் பயணம் பண்ணணும். அப்போ செழிப்பு பற்றிய வாக்குகள் அல்லது செழிப்பை பற்றிய விஷயங்கள்லாம் கேட்டுட்டு பாக்கெட்டில் பார்த்தா ஒன்றுமே இருக்காது, ஆனால் ஃபுல்லாக என்ன பேசுறது தான் செழிப்பு. கர்த்தர் பாருங்கள் உங்களை அப்படி கோடியாய் ஆயிரமா இப்படி பேசிக்கிட்டே இருப்போம். சிலர்லாம் நம்மளை பற்றி தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன நினச்சிருவாங்கன்னா, ஐயா அடுத்த ஃப்ளைட்டில் தான் வந்திருப்பார் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த ரேஞ்சுக்கு பேசுறது, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறது, நல்லா பேசுறது தைரியமாக. கடைசியில் போகும்போது, பிரதர் இந்த 2 வீலரில் என்ன விட்டுருங்க அப்படிமோ.
சில பேருக்கு அதனாலே அஃபண்ட் ஆன ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. என்ன பிரதர் செழிப்பீங்க, ஒன்றத்தையுமே காணும், சைக்கிள் தான் வச்சுருக்கீங்களா? ஆமாம், சைக்கிள்லே போயிருக்கேன் நான் பிரசங்கம் பண்ணதுக்கு. இங்கே தான் சொல்கிறேன், நான் எங்கேயோ நடந்தே சொல்கிறேன், இங்கே தான் சொல்கிறேன். அவர் ஒரு மாதிரி அஃபண்ட் ஆகிட்டார் அந்த பாஸ்டர். என்ன பிரதர் ஆபிரகாமுங்க செழிப்பீங்க ஒன்றுமே இல்லைன்னு. நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எதில் வந்தீங்கன்னாரு? நான் தான் நிற்கல, அதில் தான் வந்தேன் அப்படின்ட்டு. அவர் அப்படி பார்த்துட்டு, ஆமாம் அந்த சைக்கிள் பக்கத்தில் ஒரு கார் நிற்க அதுவா அப்படின்னாரு. இல்லை, அந்த கார் பக்கத்தில் நிற்கிற சைக்கிள். அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன நேரம் வானம் திறக்குதுன்னாரு, அப்படின்னாரு இப்படின்னாரு, ஒன்றுமே இல்லையா அப்படின்ட்டு. நான் சொன்னேன் சைக்கிள் வெளியே நிற்கி, கார் உள்ள நிற்கி. இப்போ எப்படின்னா கார் வெளியே நிற்கி, ஃப்ளைட்டு உள்ள நிற்கி. ஆமென். ரொம்ப நாளுக்கு முன்னாடி உள்ள கதை இல்லை, சும்மா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை. இவ்வளோதான். இவ்வளோ நல்ல ஸ்டோரியை இவ்வளோ மாற்றிருக்கிறாருங்க. உங்களுக்கும் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையிலேயும் அந்த காரியங்களை நடக்கும். நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. நம்புவதற்கு ஏது இல்லாதிருந்தும் அதை நம்பினான், அதை விசுவாசித்தான். ஏனென்றால் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து அவர் உறுதிப்படுத்துவார். ஆமென். ஆமாம், அது யாருக்கும் சில நேரம் விளங்காது. அப்படியே பார்ப்பாங்க, நம்பவே மாட்டாங்க. ஆமாம், ஒரு மாதிரி தான் ஏறக்குறைய தான் பார்த்தாங்க, நம்பவே இல்லை. இன்னைக்கு காலையில் கூட ஒரு சகோதரர் வந்து என்னை ரொம்ப ஆசீர்வதித்தார், ரொம்ப வாழ்த்தினார். அவர் சொன்னார், சில வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் நீங்கள் இப்படி வருவீங்கன்னு. ஒவ்வொரு நாள் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறேன், உங்களை மனதார வாழ்த்திருக்கிறேன். அப்போ அவர் வந்து சொன்னார், அன்னைக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ண வருவீங்க, உங்கள் பிரசங்கம்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் உங்களை பார்க்கும்போது, உங்கள் சூழ்நிலைகளை பார்க்கும்போது அதுக்கான எந்த காரியமும் இருக்காது. ஆனால் அப்படி இல்லாத போது கூட நீங்கள் பேசுகிறது ரொம்ப சவாலாக இருக்கும். இன்றைக்கி அதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. ஆமென். இன்னைக்கு காலையில் வந்து அவர் சொல்லிட்டு இருக்கிறார், இதெல்லாம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீங்கள் பேசி நான் கேட்டிருக்கிறேன், ஆனால் இன்னைக்கு என் கண்களால் அதை பார்க்கிறேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் தரையில் விழாது. நீங்கள் அதை நம்பி, அதை பேசி, அதுக்காய் காத்திருந்து அதில் வேலை செய்வீங்கன்னா 100% அது உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும். அது எந்த சூழ்நிலைகளையும் மாற்றும், எந்த தடைகளையும் மாற்றும். உங்கள் வாழ்க்கையில் ஆமென் என்றது விளங்குகிறத நீங்கள் பார்ப்பீங்க. கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அது வெறுமனையாய் திரும்பாத வார்த்தைகள், அது யாரையும் ஏமாத்தாது. அதில் புரட்டும் இல்லை, அதில் விபரீதமும் இல்லை. அது நிரூபிக்கப்பட்ட வார்த்தைகள். இட்ஸ் அ ப்ரூவன் திங்ஸ். கடவுள் ஒன்றும் உங்களை ட்ரையல் அண்ட் எரர் பண்ணுறதுக்கு உங்களை கூப்பிடல. அவர் சொல்கிறார், ஏற்கனவே நான் நிரூபிச்சிட்டேன், வா உன் வாழ்க்கையில் நிரூபித்து காட்டுறேங்கிறார். எத்தனையோ ஆபிரகாம், எத்தனையோ சாரால், எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் கடவுள் அதை நிரூபிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அதை நிரூபிக்க விரும்புகிறார். அதனால தான் போட்டிருக்குது இல்லையா, ப்ரூவ். கடவுளுடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணப்படும்? நிரூபிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ நம்புவதற்கு ஏது இல்லை. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தைக்கும் சூழ்நிலைகளுக்கும் சம்பந்தம் இல்லை, நம்ப ஏதுவே இல்லை. ஆமென். ஆனால் பைபிளில் போட்டிருக்குது, அவன் விசுவாசத்தில் பலவனமாக இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ஆமென். அவன் அதை எண்ணலையா? எதை எண்ணலையா? கடவுள் சொல்லியிருக்காரு, ஆனாலும் கர்ப்பம் இல்லைல்ல, ஆனாலும் நம்ம சரியில்லைல்ல, எப்படி நடக்கும் இப்படியே எண்ணிக்கிட்டே இல்லை. தேவன் சொல்லியிருக்கிறார், அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஸோ அவருடைய வாக்கு தத்தத்தை அவன் நம்புகிறான், அதை அவன் பிடிச்சான், வல்லவனாக மாறுகிறான். ஆமென். அவன் வாழ்க்கையில் அது நடக்குது, பின்னாடி எழுதுறாரு. அது அவனுக்காக மட்டும் இல்லை, உங்களுக்காகவும் எழுதியிருக்குங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், ஆபிரகாம் பார்த்ததை நானும் பார்ப்பேன். எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கையில் பரிபூரணமாய் நிறைவேறும். ஆமென். சித்தம் தெளிவாக விளங்கிடுச்சா? இப்போ அதில் வாக் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் அந்த சித்தத்துக்கு எதிரான காரியங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் சொல்லுங்கள், அதல்ல, இதுதான் எனக்கு. வியாதி இருக்கும், அப்போ சொல்லுங்கள், வியாதி எனக்கு கிடையாது, சுகம் என்னுடையதுன்னு சொல்லுங்கள். குறைவுகள் இருக்கும், அப்போ சொல்லுங்கள், குறைவுகள் என்னுடையதல்ல, நிறைவு என்னுடையதுன்னு சொல்லுங்கள். வாழ்க்கையில் ஏதோ சில நெகட்டிவான காரியங்களை பார்ப்பீங்க, பார்க்கும்போது சொல்லுங்கள், இது அல்ல, எனக்கு நன்மைகளை தேவன் எனக்காக வைத்திருக்கிறார். நம்பிக்கை இல்லாத சூழலை பார்க்கும்போது சொல்லுங்க, இல்ல இல்ல, நம்பிக்கை நிறைந்த எதிர்காலங்கள் என்னுடையதா இருக்கிறதுன்னு சொல்லுங்க. ஆமென். பிரைஸ் காட். எழுந்து நிற்போம். ஹalleluya, hallelujah. Mabora sekandara kose. Hallelujah. Jesus Christ is a perfect will of God.
பாருங்க, அவரை நீங்க பார்த்தீங்கனாலே கடவுளுடைய சித்தம் கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். குழப்பமே கிடையாது. எங்கேயாவது ஏற்றுக்கொண்டாரான்னு பாருங்க. சிலர் இயேசுவே கஷ்டப்பட்டாரெலாம் பிரசங்கம் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. இயேசு இந்த பூமியில் கஷ்டப்படலைங்க. இயேசு இந்த பூமியில் ராஜா மாதிரி வாழ்ந்தார். எல்லாம் சொல்லுங்க, ராஜா. He lived like a king. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கல்வாரியில் தான் கஷ்டப்பட்டார். அது நம்ம கஷ்டத்தை அவர் பட்டார். ஆமென். நீங்கள் பட வேண்டியது அவர் பட்டார். மற்றபடி அவர் எப்படி வாழ்ந்தார் நினைக்கிறீங்க? பிச்சைக்கார மாதிரி வாழ்ந்தார் நினைக்கிறீங்களா? He lived like a king. அவர் கூட ஐஸ்வர்யவான்களின் கூட்டம் இருக்கிறது, செழிப்புள்ளவர்களின் கூட்டம் இருக்கிறது. ஓனா போட்டு படகு எல்லாம் வச்சிருக்கிறாங்க, எல்லாமே இருக்கு அவங்களுக்கு. ஏசு டீம்ல அவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் எல்லாத்தையும் அவர் செய்கிறார். எல்லாம் நிறைவா இருக்கு. ஏழைகளுக்கெல்லாம் அவங்க உதவி செஞ்சுருக்கிறாங்க. அவங்க ஏழையாக வாழலை. பண்டிகை தோறும் ஏழைகளுக்கு உதவுறது வழக்கமாக இருந்துச்சான். அதனால் போய் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேரை போஸ்டார். அவரையா ஏழைங்கிறீங்க? தண்ணியை திராட்சை ரசமாக்குனார், அவர் ஏழையா? ஏன்னா ஒரு புத்தி பாருங்க, இதெல்லாம் மாறிடணும். எங்கேயோ தரித்திரத்தையும் இல்லாமையும் பற்றாக்குறையையும் நோயையும் நமக்கு பேசி எங்கேயோ அதை நமக்குள்ள போட்டாங்க. இப்போ அதுக்கெல்லாம் எதிராக நாம் எழும்ப வேண்டும். இதெல்லாம் எனக்கு கிடையாது. யோசித்து பாருங்க, கல்வாரியை பார்த்தாலே உங்களுக்கு என்ன தெரியுது? எதெல்லாம் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடாதோ அதையெல்லாம் அவர் சுமந்தார். கரெக்டா? அதுல இருந்தே தெரிஞ்சிடும்ல கடவுளுடைய விருப்பம் என்னன்ட்டு. கல்வாரில் என்ன சுமந்தாரு? பாவத்தை சுமந்தார். அப்போ உங்க வாழ்க்கையில் என்ன இருக்கக்கூடாது? பாவம் இருக்கக்கூடாது. அப்போ பாவத்தை மட்டும் சுமக்கல, நோயும் சுமந்தாரு. அப்போ என்ன இருக்கக்கூடாது? நோயை மட்டும் சுமக்கல, எதை சுமந்தாரு? தரித்திரத்தையும் சுமந்தாரு. அப்ப தரித்திரம் இருக்க கூடாது. சாபங்களை அவர் சுமந்தார். அப்ப என்னதான் இருக்கணும்? ஆசீர்வாதம் தான் இருக்கணும். மரணத்தை உங்களுக்காக சந்தித்தார். அப்ப ஜீவன் தான் இருக்கணும். அப்ப அதை பார்த்தாலே விளங்கும் தெளிவா. இப்போ மண்டைக்குள்ள ஆழமா வச்சிடுங்க. ஐ நோ காட்ஸ் வெல். எனக்கு கடவுளுடைய சித்தம் என்னங்கிறத பத்தி குழப்பமே இல்லை, தெளிவா இருக்கு. அப்ப தைரியமா வந்து நில்லுங்க, தைரியமா ஜெபம் பண்ணுங்க. இனிமே ஜெபம் பண்ணும் போதே சித்தமானால் அப்படி கேட்க மாட்டீங்க. இப்போ உங்க ஜெபமே எப்படி ஆயிடும்னா போல்டா ஆயிடும். நம்ம ஆட்கள் கிறிஸ்தவங்க வழக்கமா என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெபம் பண்ணிட்டோம் கடவுள் சித்தமானால் நடக்கும் அப்படிங்காங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இல்லப்பா, ஜெபம் பண்றதுக்கு முன்னாடியே சித்தம் வந்துருதுங்க. சித்தத்தை தெரிஞ்சுட்டு தான் ஜெபமே. ஆனா நமக்கு என்னன்னா, ஜெபம் பண்ணிட்டோம் சித்தமானால் பார்க்கட்டும்ங்கிறார். ஆனா அவர் சொல்றாரு, அவருடைய சித்தம் என்னங்கிறது நமக்கு தெரியும். அப்படின்னா நாம தைரியமா ஜெபம் பண்ணுவோம். அப்படி தைரியமா ஜெபம் பண்ணா அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். ஆமென். 1 யோவான்ல போய் வாசித்து பாருங்க, அங்க போட்டிருக்கும். தேவனுடைய சித்தத்தை நாம் என்னென்ன அறிஞ்சு நாம் ஜெபிக்கிறவர்களா இருக்க முடியுங்கிறார். ஆமா, குழப்பம் இல்லை. இப்போ எவ்வளவு நேரம் எவ்வளவு தெளிவான காரியங்களை கேட்டிருக்கிறோம். அப்போ வியாதியா நீங்க அது போட்டு நீங்க சொல்ல முடியும். பலகீனம் இருக்கவே கூடாது, எந்த நோயும் இருக்கக்கூடாது, எந்த தரித்திரமும் இருக்கக்கூடாது, எந்த சமாதான குலைச்சலும் இருக்கக்கூடாது, எந்த குழப்பங்களும் இருக்கக்கூடாது. எல்லாம் மாறிதான் தீரணும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். நீங்களும் ஒருமனப்படுங்க. இன்று இரவில் சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரட்டும். இதை பார்த்துட்டு இருக்கிற ஆன்லைனில் எத்தனையோ நாடுகளில் இருந்து எத்தனையோ சூழலில் இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். இந்த நேரத்தில் பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. இந்த பூமியில் அது அப்படியே நடக்கும்படிக்காய் ஹல்லேலூயா தேவன் சொல்லியிருக்கிறார், அதை விரும்புகிறார். நடக்கிறதெல்லாம் அவர் சித்தம் இல்லைங்க, அவர் சித்தம் தான் வாழ்க்கையில் நடக்கணும். இன்னைக்கு நாம ஜெபிப்போம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். வீடுகளுக்குள்ளே சமாதானங்கள் வரும்படிக்காய் ஜெபிக்கிறேன். உன் அலங்கத்துக்குள் சுகம் இருக்கும் என்று சொன்னீரே, உன் அரண்மனைக்குள்ளே சமாதானம் என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்தில் நான் அதை பேசுகிறேன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வறுமைகள், எல்லா குறைவுகள், எல்லா பற்றாக்குறைக்கு எதிராக இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு தேவ வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் யாருடைய வாழ்க்கையிலும் வறுமைகள் நீங்குவதாக, ஏழ்மை தனங்கள் நீங்குவதாக, கடன் நீங்குவதாக, பொருளாதார பற்றாக்குறைகள் உடைந்து போவதாக, தேவனுடைய செழுமைகள் அவர்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்போதே அவர்கள் வெளிப்படும்படிக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் செழிப்பதற்கான ஒரு அபிஷேகம் அவர்களை தொடட்டும். அவர்கள் செழிப்பதற்கான ஒரு கிருபை இந்த நாளிலே அவர்கள் வாழ்க்கையில வரும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதிகள் இப்பொழுதே நீங்குவதாக, வியாதிகள் இப்பொழுதே நீங்குவதாக. சரீரத்தில் இருக்கிற எந்த பலகீனங்களா இருந்தாலும், எந்த நோயா இருந்தாலும், எந்த மரணத்துக்கு ஏதுவான
காரியமா இருந்தாலும், எந்த கேன்சரா இருக்கட்டும், எந்த நோயா இருக்கட்டும், எந்த ரத்த பிரச்சனையா இருக்கட்டும், எந்த நரம்பு பிரச்சனையா இருக்கட்டும், எந்த எலும்பு பிரச்சனையா இருக்கட்டும், ஒருவேளை கர்ப்பத்தின் பிரச்சனைகளா இருக்கட்டும், இப்போது இந்த இரவிலே தெய்வீக சுகத்தை நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. தேவ ஆவியினாலும் தேவ வார்த்தையினாலும் இப்போதே சுகம் உண்டாவதாக, இப்போதே சுகம் வெளிப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சரீரங்கள் சுகப்படுவதாக, கர்ப்பங்கள் சுகமடைவதாக, எலும்புகள் சுகமடைவதாக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே ஹல்லேலூயா. எந்த பிரஷர்ஸும் போகட்டும், எந்த சுகர் கம்ப்ளைண்டும் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வியாதியோடு ஒத்து போகிற ஒரு வாழ்க்கை அல்ல, வியாதியை எதிர்த்து அதை ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கையை நாங்கள் பேசுகிறோம். ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கியூர் ஆவதாக. In the name of Jesus we speak it in this place, Father. ஆண்டவரே, இதெல்லாம் நீங்க எங்களுக்காக வச்சிருக்கிறீங்க, இதெல்லாம் கல்வாரியில எங்களுக்காக நீங்க சம்பாதிச்சிருக்கிறீங்க. இப்போதே நம்முடைய ஜனத்தின் மீது நான் அதை பேசுகிறேன் ராஜா. சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. இன்னும் என்னென்ன நிறைவுகள் வேண்டுமோ அவைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சமாதானம், சந்தோஷம், வெற்றி, நல்ல எதிர்காலங்கள் அமையட்டும் ராஜா. சிலருக்கெல்லாம் தங்கள் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லாத தன்மை இருக்கும்னா இன்னைக்கு ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு உண்டாகட்டும். ஒரு ஹோப்ஃபுல் ஃபியூச்சருக்கான நம்பிக்கை இப்போதே வாழ்க்கையில பிறக்கும்படிக்கா நான் ஜெபிக்கிறேன் ராஜா. தேவனுடைய சித்தத்துக்கு மாறா இருக்கிற எந்த காரியங்களும் வாழ்க்கை விட்டு நீங்கி போவதாக, வாழ்க்கை விட்டு நீங்கி போவதாக. எதிர்க்கிறோம் இப்பொழுது, எதிர்க்கிறோம் இப்பொழுது. ஹல்லேலூயா. அதற்கு எதிர்த்து நில்லுங்க, அதுக்கு எதிர்த்து நில்லுங்க. நீ என் வாழ்க்கையில இருக்க முடியாதுன்னு சொல்லுங்க. வேத வசனம் எனக்கு இப்படி சொல்லுகிறது, இயேசு எனக்காக அவர் இப்படி செய்திருக்கிறார். அப்ப அதுக்கு மாறா இன்னைக்கு என் வாழ்க்கையில இருக்கும்னா அவைகள் மாறுவதாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக இருக்கிற அனைத்து காரியங்களும் இந்த வேலையில மாற்றப்படுவதாக. தேவ ஆவியானுடைய பிரசன்னத்தினாலே, தேவ ஆவியானுடைய தொடுதலாலே இப்போதே அது நடக்கும்படிக்க நான் பேசுகிறேன். அப்படியே டேன் ஆகட்டும் வாழ்க்கை, வாழ்க்கை அப்படியே திரும்புவதாக, அப்படியே ஒரு திருப்பு முனைகளுக்கு வாழ்க்கை வருவதாக நான் பேசுகிறேன் ஆண்டவரே. Glory to God, glory to God, glory to God. Hallelujah. உம்முடைய கிருபையுள்ள வசனங்களுக்கு சாட்சியாக அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படிக்க நான் பேசுகிறேன். Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே, ஒரு விசுவாச போல்ட்னஸ் வருவதாக, விசுவாச தைரியம் இப்பொழுது வருவதாக. ஹல்லேலூயா. விசுவாச ஜெபங்கள் இந்த இடத்துல ஏறெடுக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. இனி தைரியமா ஜெபிப்பார்கள், இனி தைரியமாய் கேட்பார்களாக, இனி தைரியமாய் பெற்றுக்கொள்ளும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். மகரபோ ஷந்தரபலரா ரேக்லேபோரா ஷேகேதேரபடலபரா. என் அப்பாவின் விருப்பம் எனக்கு தெரிந்து விட்டது, அவருடைய நோக்கம் எனக்கு தெரிந்து விட்டது. இதைத்தான் அவர் எனக்காக வைத்திருக்கிறார். இதற்கு மாறா இருக்கிற எதுவும் மாறுவதாக. மாறுறது மட்டும் இல்ல, எதை எனக்காக வச்சிருக்கிறாரோ அது வருவதாக நான் சொல்லுகிறேன். அது வருவதாக. இப்போதே சமாதானம் சிருஷ்டிக்கப்படுவதாக, செழிப்பு உண்டாவதாக, நிம்மதி உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக, வெளிச்சம் உண்டாக கடவது என்று நாங்கள் பேசுகிறோம் ராஜா. சகல நிறைவுகள் வர கடவது என்று நாங்கள் பேசுகிறோம் ராஜா. ஒரு வேலையில முன்னேறுவதற்கான வாய்ப்புகள், வசதிகள் திறக்கப்படுவதாக நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை இறங்கட்டும் ராஜா. தேவனுடைய மகத்துவமான கிரியைகள் இப்பொழுது நடக்கட்டும். பரலோகத்திலே இவர்களுக்காக நீர் வைத்திருக்கிற சித்தம் இந்த பூமியிலே நடக்கட்டும் என நான் பேசுகிறேன். அவருடைய வாழ்க்கையில நடப்பதாக நான் பேசுகிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தைகளை அனுப்புகிறீர். ஹல்லேலூயா. முச்செடிக்கு பதிலாய், காஞ்சோரிக்கு பதிலாய் புன்னை மரங்களும் தேவதாரு விருட்சங்களும் முளைக்கும் என்று சொன்னீரே, அப்படியாய் முளைப்பதாக நான் பேசுகிறேன். இன்று கண்ட எகிப்தியனை நீ காண மாட்டாய் என்று எழுதியிருக்கிறபடி சில காரியம் வாழ்க்கை விட்டு ஒட்டுமொத்தமாய் நீங்குவதாக நான் சொல்லுகிறேன். செங்கடலில் மூழ்கடிக்கப்பட்டது போல இயேசுவின் கல்வாரி சிலுவையிலே மூழ்கடிக்கப்படுவதாக நான் சொல்லுகிறேன். அந்த இரத்தத்துக்குள் அவைகள் முங்கி போவதாக நான் சொல்லுகிறேன் ராஜா. ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் தொடரட்டும் அப்பா, நன்மையும் கிருபையும் தொடரட்டும் நான் பேசுகிறேன். தகப்பனே, நீர் செய்கிறீர், உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த பூமியில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கடவுளுடைய சித்தம் வெளியேறமாகிறது நாங்கள் பார்ப்போம், அது நிரூபிக்கப்படுகிறதை பார்ப்போம். வாழ்க்கையை பார்க்கும் பொழுது வா, எப்பேற்பட்ட தேவன் என்பதை நாங்கள் சொல்லுகிற அளவிற்கு அது இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவரே, அதை செய்கிறீர், உமக்கு நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. Praise God. Amen. 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 Hallelujah. Amen. It is very simple message. சரிங்களா?
ரொம்ப எளிமையான செய்தி, ஆனால் கரெக்டாக குழப்பம்லாம் போடும், கன்ஃபியூஸே கிடையாது. எந்த உபதேசத்தை பின்பற்றலாம், நல்லா இதை கேட்டிங்கனாலே விளங்கிடும். எந்த மாதிரி ஒரு சபைக்கு போகலாம், கரெக்டாக புரியும், தெளிவாக புரிஞ்சிடும். எதை தொடர்ந்து கேட்கலாம், கரெக்டாக புரிஞ்சிடும். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, சூஸ் லைஃப். வளம் ரெண்டும் இருக்கு, இதை எடுத்துக்கோன்ட்டார். அதுவா இதுவா, அப்படியா இப்படியா, அதுவும் இருக்கட்டும் இதுவும் இருக்கட்டும், அப்புறம் அங்கேயே தொங்குவீங்க. இந்த பாதி கிணறுலாம் தாண்டினீங்கன்னா என்ன ஆகும்? அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க நிறைய பேர். அப்படிலாம் இருக்காது. பாகால் தெய்வம்னா பாகாலை கும்பிடு, கத்தர் தெய்வம்னா கத்தரை கும்பிடு. அப்புறம் ரெண்டு நினைவுகளோடு ஏன் குந்தி குந்தி நடக்கிற அப்படிங்கிற நிறைய பேருக்கு அதான் சொல்லுவாங்களே, கூழுக்கும் ஆசை மியூசிக்கு ஆசைங்கிற மாதிரி. அப்படிலாம் இருக்காதுங்க. ஒரு நல்ல டிசிஷன் எடுங்க. இந்த சத்தியத்தை தான் நான் கேட்பேன், இதுதான் தேவனிடத்திலிருந்து வர்றது அப்படின்னு தேவாவியானவர் உங்களுக்கே சாட்சி கொடுப்பார். அவரே உள்ள இருந்து சொல்லுவார், ஆமேன் அப்படிம்பார். அதை பிடிச்சிக்கோங்க, அதில் நில்லுங்க, மிகப்பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. ஆமேன். பிரைஸ் காட். கத்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். கைகளில் எடுத்துக்கொண்டு அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். ஆன்லைனில் பார்க்குறவங்க ஆன்லைன்லேயே நீங்கள் ஷோ பண்ணலாம். கூகுள் பே அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் ஷோ பண்ணலாம். ஹல்லேலூயா. எஸ் எஸ், கைகளை எடுத்துக்கோங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இன்னைக்கு சும்மா ஏதோ கொடுக்காம, கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கும்போது அதில் விசுவாசத்தை கலந்து கொடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் இது ஒரு விதையாக நான் பார்க்கிறேன், இன்னைக்கு நான் கொடுக்கறதெல்லாம் பெரிய அறுவடையாக எனக்கு வரும்படிக்காக நான் விசுவாசித்து நான் கொடுக்குறேன். நீ கொஞ்சமாக நான் விதைக்கிறேன், ஆனால் ஒரு நாள் வருது அள்ளி கொடுக்குற அளவுக்கு என் கையில் இருக்கும். அப்படி சொல்லு. ஆமேன். அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நாம் கொடுக்க போகிறோம். ஆமேன். கையில் எடுத்துக்கொள்ளுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு அவரே எனக்கு பேலனை கொடுக்கிறார். ஐஸ்வர்யம் என் வாழ்விலை தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆகையால் செழிப்புக்காக நான் தேவனை நம்புகிறேன், தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்புகிறேன். நான் கையிடும் வேளைகளில் கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கு உண்டாயிருக்கும். என் களஞ்சியம் நிரம்பும். என் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். நான் கையிடும் வேளைகளில் எல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு உண்டாகும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனிலே வேதனையை கூட்டார். நான் நிறைவோடு இருப்பேன், கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுப்பேன், நிறைவாய் வாழ்வேன். ஆமென். ஹல்லேலூயா. எஸ், தேவனுக்கு நாம் கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. எஸ், பிரைஸ் காட். ஆல் நைட் பிரேயர். தேவ செய்தி சகோதரர் பாலசேகர் அவர்கள். ரொம்ப வருஷமா, ரொம்ப நாட்களா நைட் பிரேயர்ல இருக்கு சில பிரேக் த்ரூஸ். ஆமென். சிலதெல்லாம் அடியோட மாற்றும்படியாக, சில காரியங்கள் எல்லாம் அடியோட நீங்கும்படியாக, ஆமென், சில காரியங்கள் முற்றிலுமாய் ஆமென் மாறும்படியாக போகும்போது ஒரு விடுதலையோட நீங்க போங்க. உங்க நல்வாழ்வை தடுக்கக்கூடிய, உங்க செழிப்பை தடுக்கக்கூடிய ஆமென் எந்த எதிரான சக்திகளும் எந்த ஆயுதங்களும் இந்த இரவு வேளையில ஒண்ணுமில்லாமல் போகும் ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கு. நடைபெறும் நாள் மார்ச் 28, 2025 வெள்ளிக்கிழமை. நேரம் இரவு 9 மணி முதல் காலை 4 மணி வரை. இடம் ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச், பொன்னாக்குடி,
பேரின்பபுரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் NH7 நாகர்கோயில் ரோட் EVM நிசான் ஷோரூம் எதிரில் திருநெல்வேலி. ஆராதனையில் கலந்து கொள்பவர்களுக்காக வாகன வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 8124 80 88 00 மற்றும் 6379 27 52 71.